Hello everybody. Hi. Good evening. Welcome to Vedantu and August Shravanee ma'am. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So யாரெல்லாம் இன்னைக்கு வந்து கிளாஸ் வந்திருக்கீங்க? Just say a hi in the chat section. Yes, எல்லாரும் வந்தாச்சா? Yeah. So யாரெல்லாம் இன்னைக்கு வந்து கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க? So organic chemistry ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கிற ஒரு பேஜ்ல வந்து it is not at all tough. நம்ம வந்து ப்ராப்பரா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ப்ரிப்பேர்டா இருந்தோம் அப்படின்னா அது வந்து டஃப்பே கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் ஒரு சீரீஸ். ஸோ சாரி இன்னைக்கு காலையில வந்து கிளாஸஸ் இல்லை, அதனால தான் இன்னைக்கு ஈவினிங் இதை வந்து நான் வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டேன். ஸோ டுமாரோ மார்னிங் வி ஹாவ் கிளாஸ், டெஃபினெட்லி வி ஹாவ் கிளாஸ். நாளைக்கு கிளாஸ் கேன்சலே ஆகாது. மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 o'clock இருந்து 10, 11, 12 o'clock வரைக்கும் 3 hours உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்க போகுது. அந்த 3 hoursல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த சாப்டரை முடிச்சிட போறோம். என்ன பண்ண போறோம்? இந்த சாப்டரை நம்ம வந்து முடிச்சிட போறோம். யாரெல்லாம் ரெடி? யா, ஐ எம் குட். தேங்க்யூ தமாய், லோகேஸ்வரி அண்ட் எவ்ரிபடி. ஐ எம் குட். ஐ எம் வெரி வெரி பெட்டர் than yesterday. ஸோ கிளாஸ் வந்திருக்காங்க நிறைய பேர். சூப்பர். வந்தவங்க எல்லாருமே அட்டெண்டன்ஸ் போட்டாச்சா? லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? வந்தவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணியாச்சா? சூப்பர். அடுத்து இங்க பாருங்க, சாட்ல வெட்டி கதைலாம் யாரும் பேசக்கூடாது. வெட்டி கதை, சாட்டில் வெட்டி கதை அடிப்பவர் 𝒎𝒓𝒄𝒏𝒅𝒊𝒔𝒆 சாவார் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஒரு மெசேஜை பின் பண்ணிட போறேன் பாரு. இங்க யாருமே வெட்டி கதை பேசக்கூடாது, சரியா? ஓகே, so share the link with all of your friends so that they don't miss out the session. Okay, so உங்களே யாருக்காவது வந்து தெரியாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வேதாந்து உடைய ஸ்கூல்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க போறோம். வேதாந்து ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து என்னது? வேதாந்து லேர்னிங் சென்டர். ஓகே, சோ வேதாந்து ஸ்கூல் வச்சு எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டீங்க இல்லையா? அதே தான் ஆஃப்லைன் சென்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்துக்கு நிறைய இருக்கு. ஓகே, சோ சென்னையில மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அண்ணா நகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இவ்வளவு பிளேசஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம போரூர், பெரம்பலூர், பெருங்கலத்தூர்ல புது சென்டர்ஸ் வேற வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம மத்த ஊர்ல இந்த ஸ்கூல்ஸ் கூடயுமே அஃபிலியேட்டடா வேதாந்து இஸ் டேக்கிங் கிளாஸஸ். சோ இதெல்லாமே ஆஃப்லைன் கிளாஸஸ். சரி மேம், ஆஃப்லைன்ல எங்களுக்கு என்ன எல்லாம் கோர்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா you have NEET courses, you have JEE courses. okay, உங்களுக்கு வந்து நீங்க 12th standard படிக்கிறீங்க, 11th standard படிக்கிறீங்க அப்படின்னா அது கூடவே சேர்ந்து உங்களுக்கு NEET courses, JEE courses இருக்கு. இல்ல 12th முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா they have the repeater program. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரண்டீடான மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. அது என்னது கேரண்டீடான ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு? உங்க ரேங்க் இம்ப்ரூவ் ஆகலையா, will give the 100% of the fees வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்னு வந்து அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. இவ்வளவு கான்ஃபிடென்ட் எங்க இருந்து வந்தது? அப்போ கண்டிப்பா நமக்கு வந்து ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும், மார்க் இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் யாருனாலும் கரெக்டான மெத்தட், கரெக்டான ஸ்ட்ராட்டஜி, கரெக்டான ஒரு கைடன்ஸ் கீழே, அதுவும் IITs, NITsல இருந்து படிச்சு முடிச்சுட்டு வந்த டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து நீட்டுக்கும் ஜேஇக்கும் உங்களுக்கு டீச் பண்றப்போ, கோச் பண்றப்போ டெஃபினெட்லி யூ ஆர் கோயிங் டு கெட் இன்டு IIT. சரியா? சோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரியலாவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது மூலமா மட்டும்தான் வந்து வருது. சரியா? சோ 100% ஃபீஸ் ரீஃபண்ட், கேரண்டீட் ரேங்க் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வந்து இருக்க போகுது. சோ ஓகே மேம், இந்த ஃபீஸஸ்ல வந்து எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் வேணும், எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்காக தான் இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட் நீங்க வந்து எழுதணும். அதுக்கு நீங்க வந்து இந்த ஆஃப்லைன் கோர்சஸ் பத்தி நான் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து புக் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லிங்க் இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் லிங்கே வந்து இருக்கும். இதுதானே நம்மளுடைய லைவ் செஷன். சோ நம்மளுடைய லைவ் செஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு பார், புக் விசிட் யுவர் நியரஸ்ட் வேதாந்து லேர்னிங் சென்டர். இந்த லிங்க் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு. ஓகே, சோ திஸ் இஸ் ஃபார் NEET அண்ட் JEE. ஓகே மேம், நான் ஸ்டேட் போர்டுக்கு உங்க கூட சேர்ந்து நான் ரெகுலரா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த 𝑡மின்னல் பேட்ச். சோ 𝑡மின்னல் பேட்ச் பத்தி தெரிஞ்சவங்க, எனக்கு தெரியும் மேம், நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டேன், எனக்கு 𝑡மின்னல் பேட்ச் பத்தி தெரியும் அப்படிங்கிறவங்க எல்லாம் வந்து ஃபயர் போடுங்க. 𝑡மின்னல் பேட்ச் பத்தி தெரியாது அப்படிங்கிறவங்க எல்லாம் தெரியாது அப்படின்னு கொஞ்சம் சாட்ல போடுங்க. சரியா? சோ
கண்டிப்பா தீமினல் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன உங்களுக்கு இப்போ எக்ஸைட்டிங்கா தீமினல் பேட்ச்ல இருக்கு அப்படிங்கறதால நான் இப்போ வந்து ரிவீல் பண்ண போறேன். ஆல்சோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்க ஜூனியர்ஸ்க்கும் வந்து இதை வந்து நீங்க ரெஃபர் பண்ணுங்க. சோ தீமினல் பேட்ச் என்னது அப்படின்னா ஸ்டேட் போர்டுக்காகவே ஈவினிங் டியூஷன்ஸ் ஈவினிங் 7ல இருந்து 9 o'clock வரைக்கும் உங்களுக்கு 2 hours ஆஃப் எவ்ரிடே லைவ் கிளாஸஸ் உடைய PDF, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 𝑣𝒐𝒏 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாபிக் வைஸ் சாப்டர் வைஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கான ரெக்கார்டிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஆல்சோ எவ்ரி சண்டே உங்களுக்கு வந்து டெஸ்டும் வந்து இருக்க போகுது. அந்த டெஸ்ட்டை கரெக்ட் பண்ணி உங்களுக்கு மார்க்கும் வந்து நாங்க தர போறோம். ஓகேவா? சோ இது எல்லாமே அது மட்டும் இல்லாம பீடகாகி ஃபீச்சரும் உங்களுக்கு இன்னும் 2 daysல உங்களுக்கு பீடகாகி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் வந்து கொடுக்க போறோம். சோ இப்போ இத்தனை ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு ஜஸ்ட் அட் தி காஸ்ட் ஆஃப் 3999ல 11th ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் ஜாயின் பண்றேன் இல்ல 12th ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் ஜாயின் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு, சரியா? இல்ல நான் 11th 12th சேர்த்து ஜாயின் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு 6999க்கு 2 year கோர்ஸ். நீங்க 11th முடிச்சிட்டு 12th நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, சோ தீமினல் கோர்சஸ் உடைய லிங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்கு. சோ கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமா இதுல நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இப்போ நம்மளுடைய சூப்பர் டூப்பர் டீமே வந்து உங்களுக்கு டீம் ஆஃப் டீச்சர்ஸே வந்து உங்களுக்கு டீச் பண்றாங்க. சோ பிசிக்ஸ்க்கு யாழினியன் சார், 11th ஸ்டாண்டர்டுக்கு 12th ஸ்டாண்டர்டுக்கு ரெண்டுக்குமே யாழினியன் சார் தான் டீச் பண்ண போறாரு. பயாலஜிக்கு உங்க ஆஷா மேம் டீச் பண்ண போறாங்க. ஜனஸ்ருதி மேம் மேத்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உங்களுக்கு டீச் பண்ண போறாங்க. அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு பிரகாஷ் சார் டீச் பண்ண போறாங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறேன். அண்ட் ஆஃப் கோர்ஸ் தமிழுக்கு உங்களுக்கு தமிழன் சார் வந்து டீச் பண்ண போறாரு. சோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு 3999க்கு இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்க போகுது, சரியா? சோ பிஃபோர் இந்த போர்ஷன்ஸ் நிறைய கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிடுங்க. டெஃபினெட்லி இட் இஸ் கோயிங் டு வர்த் இட். தனித்தனியா ஒவ்வொரு டியூஷனுக்கும் நீங்க போய் வெயிட் பண்ணி டிராவல் டைம் அண்ட் கிளாஷ் ஆஃப் டைம் இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணவே வேண்டாம். லைவ் கிளாஸ், ரெக்கார்டிங் கிளாஸ், நோட்ஸ், எங்களுடைய கைடன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பர் டூப்பரா இதுல வந்து இருக்க போகுது. ஓகேவா? சோ ஜாயின் பண்ணாதவங்களுக்கு ஐ ஹைலி ரெக்கமெண்ட் யூ டு ஜாயின். நீ ரீசார்ஜ் பண்ற காசை விட இது ரொம்ப ரொம்ப கம்மி. யோசிச்சு பார், ஒரு வருஷத்துக்கே 200 கட் ஆஃப். ரிஸ்க் எடுக்காத, இதெல்லாம் ஒரு காசே கிடையாது. கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோ. It is going to be very very worth it. Okay, so இன்னையோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படினா chatல ஒரு ஃபயர் போடலாமா? எஸ், ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் உடைய பார்ட் 5 ஆ 6 ஆ? பார்ட் 6 கரெக்ட்டா? ஆமாண்டா, சாரி. இன்னைக்கு 9th கிளாஸ் வந்து நான் வந்து இன்னைக்கு என்ன தெரியுமாச்சு, இன்னைக்கு சாயந்தரம் 9th கிளாஸ் வந்து 6 மணிக்கு தான் இருந்துச்சு. காலையில உங்களுடைய கிளாஸ் நான் கேன்சல் பண்ணதுனால உங்க கிளாஸ் நான் 6:30 மணிக்கு நான் ஷிஃப்ட் பண்ணதுனால 9th கிளாஸ் வந்து கேன்சல் ஆயிடுச்சு, சரியா? நாளைக்கு அவங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, சோ பசங்களா டுமாரோ மார்னிங் எத்தனை மணிக்கு கிளாஸ் வருவீங்க? 9 o'clock please be at the class. Because 9ல இருந்து 10, 11, 12 3 hoursல நம்ம இந்த சாப்டரை கம்ப்ளீட்டா முடிச்சிர போறோம். So tomorrow's class is going to be super duper important. Okay, right? Super. First step NaOH கூட ரியாக்ட் பண்ணுது சோடியம் ஃபீனாக்சைடு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு வந்து இந்த Schotten-Baumann ரியாக்ஷன் தானே பிரச்சனை. இந்த Schotten-Baumann ரியாக்ஷன்ல இருந்தே நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். நேத்துக்கு விட்ட ஒரு ரியாக்ஷன் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்கு அப்படினா அதுல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், சரியா? Schotten-Baumann reaction reaction அப்படினு சிம்பிளா வந்து எழுதுறேன், which is the reaction. Okay, எனக்கு தெரியாதுடா, எல்லாரும் வந்து நோட்ஸ் எடுக்கணும். என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து right from the beginning of the class till the end of the class you have to take the notes. ப்ராப்பர் நோட்ஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் அப்போ நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு it will be very very helpful. Otherwise ரொம்ப 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 கஷ்டம், சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? சூப்பர். சோ கவனிங்கடா, C6 டவுஸ் process நான் அங்கே சூப்பரா சொல்லி கொடுத்திருப்பேன். போயிட்டு திருப்பி வந்து நீங்க கவனிங்க, சரியா? Schotten-Baumann மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன், சரியா? சோ C6H5OH. what is this? phenol, சரியா? சோ phenol வந்து நான் இப்போ யார் கூட வந்து ரியாக்ட் பண்ண போறேன் அப்படினா அசிட்டைல் குளோரைட் குரூப் கூட. ஓகே, ஆசிட் குளோரைடு அப்படினு சொல்லலாம். CH3COCl குரூப். இதுக்கு பேர் வந்து ஏன் ஆசிட் குளோரைடு அப்படினு வந்தது அப்படினா CH3COOH என்னது? ஆசிட் இல்லையா? அசிட்டிக் ஆசிட். இதுல இந்த OH குரூப் நான் என்ன மாத்திறேன் அப்படினா Cl ஆ மாத்திறேன். OH க்கு பதிலா குளோரின் மாத்திட்டேன். அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா ஆசிட் குளோரைடு குரூப். ஓகே, அசிட்டைல் குளோரைடு குரூப். ஓகே,
I am reacting it in presence of sodium hydroxide and pyridine. இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த Cl உம் சேர்ந்து எனக்கு HCl வெளியில போய்டுவாங்க. HCl வெளியில போய்டுவாங்க. சரியா? அப்போ எனக்கு மீதி என்ன இருக்கும்? எனக்கு இங்க C6H5O அதாவது C6H5 COOCH3 கரெக்ட்டா? C6H5 COOCH3 okay? So C6H5 COOCH3 okay? So what is the name of this compound? Phenyl ethanoate. What is the name of this compound? நமக்கு phenyl ethanoate வந்து ப்ராடக்ட்டா கிடைச்சிருக்கு. சரியா? ஓகே. சோ இப்ப அடுத்து நான் இங்க வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா CH3 group methyl groupக்கு பதிலா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா C6H5 group phenyl group யூஸ் பண்ண போறேன். அதாவது அசிட்டைல் குளோரைடுக்கு பதிலா பென்சாயில் குளோரைடு நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அசிட்டைல் குளோரைடுக்கு பதிலா C6H5OH கூட phenol கூட பென்சாயில் குளோரைடு யூஸ் பண்ண போறேன். C6H5COCl பென்சாயில் குளோரைடை எடுத்து ரியாக்ட் பண்ண போறேன். இப்பயும் அதே தான் நடக்கும். என்னப்பா? குளோரினும் ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வந்து HCl வெளியில போய்டும். மீதி என்ன இருக்கு நமக்கு? we have C6H5 COO C6H5. இது என்ன எஸ்டர்? What is the name of this compound? Very good. Phenyl benzoate. இதுடைய பேர் என்னது? Phenyl benzoate. Okay, phenyl benzoate is the name of this compound. புரிஞ்சுதா? Yes, கண்டிப்பா book back explanation video வந்து நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படினா every day or ஒரு டே விட்டு ஒரு டே வந்து காலையில 20 minutes of video உங்களுக்கு நான் வந்து பிளான் பண்ணிருக்கேன். சரியா? காலையில வந்து உங்களுக்கு 20 minutes of video வந்து பிளான் பண்ணிருக்கேன். அதுல வந்து உங்களுக்கு இதுடைய book back questions எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். புரிஞ்சுதா? Yes, okay. So இதுதான் வந்து நம்மளுடைய Schotten-Baumann reaction. சரியா? புரிஞ்சுதா? ஓகேவா? Yes. So இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்? phenol உடைய reactions. அதாவது reactions of benzene ring. Electrophilic aromatic substitution reactions வந்து நம்ம பார்க்க போறோம். Okay? Substitution reaction அப்படினா என்ன? ஒரு குரூப்புக்கு பதிலா இல்ல ஒரு ஆட்டம்க்கு பதிலா இன்னொரு ஆட்டம் ஆர் இன்னொரு குரூப் வந்து போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே? எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் அப்படினா the electrophile is going to substitute. கரெக்ட்டா? சோ நல்லா கவனிங்க. electrophilic substitution reaction na electrophilic substitution reaction அப்படினா என்ன அர்த்தம்? ஒரு எலக்ட்ரோஃபைல் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகுது. ஒரு எலக்ட்ரோஃபைல் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண போகுது. ஓகே? So now tell me, electrophiles are negatively charged or positively charged? Electrophiles வந்து நமக்கு negatively charged இல்ல positively charged? பார்க்கலடா விக்னேஷ், பாத்துறேன். மேக்ஸ் கிளாஸ் இருக்காடா, போயிட்டு வாங்க. பாசிட்டிவ்லி சார்ஜ்டா நெகட்டிவா? ஐயோ ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே எல்லாருக்கும். பேசிக்ஸே தெரியலையோ? 4 மணிக்கு ஜேஇ பேசிக்ஸ் கிளாஸ் எல்லாம் நான் விட்டுட்டேன். நீங்க யாரும் வரமாட்டீங்க. பேசிக்ஸ் நடத்தினா nobody is coming. மண்டேல இருந்து என்ன பண்ணுவீங்க? ஜேஇ கிளாஸ் எப்படி தெரியுமா இருக்க போகுது? மண்டேல இருந்து காலை 10 மணிக்கு இருக்க போகுது. 10 மணில இருந்து 12 1 2 3 4 5 காலையில 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் உங்களுக்கு ஜேஇ கிளாஸ் இருக்க போகுது. What will you do? Repeaters attend பண்ணுவாங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டா? ஜேஇ யாரெல்லாம் உங்க சீனியர்ஸ் ரிப்பீட் பண்றாங்களோ அவங்க தான் அட்டெண்ட் பண்ண முடியும். நீங்க வந்து ஸ்கூல்ல இருப்பீங்க இல்லையா? It will be very very tough for you to attend. அப்போல்லப்பா யார் சார் தான்ப்பா ஷெட்யூல் போட்டாரு, அவரை கேளுங்க. 9th நாளைக்கு கிளாஸ் இருக்கு.
ஜேஇ கிளாஸ் இதாப்பா 10 மணில இருந்து உங்களுக்கு 10 o'clock இருந்து என்னில இருந்து அடுத்த மாசத்துல இருந்து வாட் இஸ் தட் 2ஆம் தேதியில இருந்து from Monday JEE class is going to be from காலை 10 AM ல இருந்து 10 AM ல இருந்து 11 12 1 2 3 PM ஹாப்பி அல்லே நீட் கிளாஸும் அப்பதான் இருக்க போகுது நீட் கிளாஸும் காலையில தான் இருக்க போகுது ஸ்கூல் போங்க நீட் கிளாஸும் காலையில தான் இருக்க போகுது சம டைமிங்கா சூப்பர் டைமிங்கா சரி ஓகே இப்போ இத கவனிக்கலாம் சரியா ஓகே ஸ்கூல் வேதாந்து ஸ்கூல் வந்துருங்க வேதாந்து ஆன்லைன் ஸ்கூல் வேதாந்து 11th 12th ஸ்டேட் போர்ட் யூடியூப் ஸ்கூல் கவனிச்சு ஸ்டேட் போர்ட் ஜேஇ ல கிளியர் பண்ணிடுங்க சரியா ஓகே ஐ வாஸ் ஜஸ்ட் கிடிங் சும்மா சொன்னேன்னா டைமிங் வந்து உண்மைதான் வேதாந்து ஸ்கூல் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னது சும்மா சரியா ஓகே சோ இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படினா I have phenol here இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா phenol வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து நைட்ரிக் ஆசிட் நைட்ரஸ் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றேன் அதாவது HNO2 சரியா சோ phenol வந்து நான் HNO2 கூட நான் ரியாக்ட் பண்றேன் இது எல்லாத்துலயுமே டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம்டா தயவு செய்து நோட் பண்ணி வெச்சுக்கோங்க 278 கெல்வின் சரியா So 278 Kelvin ல HNO2 என்னது நைட்ரஸ் ஆசிட் சரியா நைட்ரஸ் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா NO2 group NO2 வந்து நமக்கு என்ன ஆகும் நைட்ரஸ் ஆசிட் நீங்க ரியாக்ட் பண்றப்போ NO group நைட்ரோசோ குரூப் வந்து எனக்கு பாரா பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க NO group வந்து எனக்கு பாரா பொசிஷன்ல சப்ஸ்டிட்யூட் ஆகும் இது வந்து என்னது நைட்ரஸ் ஆசிட் சோ நான் வந்து நைட்ரஸ் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ எனக்கு பாரா பொசிஷன்ல இந்த நைட்ரோசோ குரூப் NO குரூப் போயிட்டு எனக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆக போகுது சோ பாரா நைட்ரோசோ ஃபீனால் நமக்கு கிடைக்க போகுது பாரா நைட்ரோசோ ஃபீனால் ஓகே பாரா நைட்ரோசோ ஃபீனால் வந்து நமக்கு கிடைக்க போகுது சரியா ஓகே சோ இதுக்கு பேரு வந்து என்னது what is the name of this reaction scheme of reaction இந்த scheme of reaction க்கு வந்து ஒரு பேர் வந்து உண்டு அது பேர் என்னது நைட்ரோசேஷன் சரியா ஓகே நைட்ரோசேஷன் நான் இங்கே எழுதுறேன் நைட்ரோசேஷன் நைட்ரோசேஷன்ல என்னடா அர்த்தம் NO குரூப்பை சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு பேர் தான் வந்து நைட்ரோசேஷன் ஓகே அடுத்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படினா நைட்ரேஷன் பண்ண போறேன் நெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன் நைட்ரேஷன் பண்ண போறேன் நைட்ரேஷன்ல நான் ரெண்டு விதமான நைட்ரேஷன் வந்து நான் வந்து பண்றேன் சரியா ஒன்னு வந்து என்னது அப்படினா நான் 20% ஆஃப் HNO3 நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்றேன் இன்னொரு நைட்ரேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படினா நான் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் யூஸ் பண்றேன் நல்லா கவனிங்க I am using concentrated nitric acid HNO3 concentrated H2SO4 concentrated sulfuric acid நம்ம வந்து யூஸ் பண்றோம் ஓகே சோ concentrated nitric acid நம்ம வந்து யூஸ் பண்றப்போ என்ன ஆகும் அப்படினா நமக்கு வந்து மெட்டா பொசிஷன்லயும் ஆர்த்தோ பொசிஷன்லயும் சப்ஸ்டிட்யூட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்க போகுது சரியா சோ கவனிங்க மெட்டா பொசிஷனும் ஆர்த்தோ பொசிஷனும் சோ OH குரூப் இங்க இருக்கா ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் மெட்டா நைட்ரோஃபீனாலும் கிடைக்கும் ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் மெட்டா நைட்ரோஃபீனாலும் நமக்கு வந்து ப்ராடக்ட்டா வந்து கிடைக்க போகுது சரியா ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் மெட்டா நைட்ரோஃபீனாலும் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது கரெக்ட்டா டெம்பரேச்சர் மிஸ் பண்ணிட்டோம் ஆர்த்தோ அண்ட் மெட்டா கிடையாது ஆர்த்தோ அண்ட் பாரா சரியா ஆர்த்தோ அண்ட் பாரா ஆர்த்தோ பாரா சரியா ஆர்த்தோ அண்ட் பாரா சப்ஸ்டிட்யூட்டட்
ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு இதுல வந்து ப்ராடக்டா கிடைக்க போகுது. இதுல வந்து நமக்கு பேரா தான் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இருக்கிறதுலே வந்து நமக்கு மேஜர் ப்ராடக்டா இருக்க போகுது. இங்க வந்து பாருங்க 298 கெல்வின் 298 கெல்வின். ஓகே, சோ இப்போ நான் கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அண்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் நான் வந்து யூஸ் பண்றப்போ எனக்கு 3 NO2 குரூப் எனக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். எத்தனை NO2 குரூப்? 3 NO2 குரூப் எனக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும். எதுல? ஃபீனால்ல. ஃபீனால்ல நல்லா கவனிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், கரெக்ட்டா? இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன். 2 செகண்ட் பொசிஷன், 3 விட்ரு ஃபோர்த் பொசிஷன், 5 விட்ரு சிக்ஸ்த் பொசிஷன். சரியா? 3 பொசிஷன்ல நமக்கு வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். சோ இதுக்கு பேரு என்னது அப்படின்னா பிக்ரிக் ஆசிட். சோ எந்த ஆசிட்ல COOH குரூப் வந்து இருக்காது? இன் பிக்ரிக் ஆசிட்ல. சரியா? பிக்ரிக் ஆசிட். சோ இதுதான் வந்து பிக்ரிக் ஆசிட் உடைய ஃபார்முலா. சோ இப்போ இந்த ரெண்டு ரியாக்ஷன் பேர் என்னது அப்படின்னா நைட்ரேஷன். நைட்ரேஷன்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? நைட்ரேஷன்ல நம்ம வந்து NO2 குரூப்பை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். we are substituting NO2 group. is that clear? okay, so இப்போ ஃபீனால் இருக்கா? சோ ஃபீனால நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா நைட்ரஸ் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன நடக்குது, என்ன கிடைக்குது அப்படின்னா பாரா நைட்ரோசோ ஃபீனால் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. பாரா நைட்ரோசோ ஃபீனால் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா வந்து கிடைக்குது. சரியா? நான் இதெல்லாம் क्वेश्चन கேட்பேன். let me check how many of you perfectly answers for this. okay, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் 20% ஆஃப் நைட்ரிக் ஆசிட் கூட நான் ரியாக்ட் பண்றப்போ எனக்கு ஆர்த்தோ அண்ட் பாரா சப்ஸ்டிட்யூட்டட் ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அண்ட் பாரா நைட்ரோஃபீனால் வந்து எனக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. இதே நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் அண்ட் சல்பூரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ ஐ கெட் 2 4 6 2 4 5 கரெக்ட்டா? 1 2 3 4 5 6 2 4 6 2 4 6 ட்ரைநைட்ரோஃபீனால் which is பிக்ரிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. 3 நைட்ரோ குரூப் போயிட்டு நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னா சல்ஃபோனேஷன். சோ வாட் டு யூ திங்க்? சல்ஃபோனேஷன்னா வந்து என்ன குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃபீனால்ல. just guess it பா. சல்ஃபோனேஷன்ல what group will get substituted அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்க? SO3H group. very good, லோகேஸ்வரி கரெக்ட்டா வந்து சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ரியாக்ஷன் பேர் வந்து என்னது அப்படின்னா சல்ஃபோனேஷன். சல்ஃபோனேஷன் அப்படின்னா SO3H குரூப் போயிட்டு நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். சரியா? ஓகே, சோ இப்போ இந்த சல்ஃபோனேஷன்ல வந்து நமக்கு என்ன ரியேஜென்ட் we are using here அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, we'll be using concentrated H2SO4 concentrated sulfuric acid. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா பென்சீன் ரிங், சாரி ஃபீனால். சோ ஃபீனால்ல வந்து நமக்கு HSO4 குரூப் போயிட்டு சாரி SO3H குரூப் போயிட்டு எனக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகும் இந்த பொசிஷன்ல பாரா அண்ட் ஆர்த்தோ பொசிஷன்ல. ஓகே, சோ ஆர்த்தோ அண்ட் பாரால நமக்கு கிடைக்கும் SO3H and then clear ஆர்த்தோ அண்ட் பாரா பொசிஷன்ல எனக்கு SO3H குரூப் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டிட்யூட் ஆகும். இப்போ இங்க வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா நீங்க இந்த கான்சென்ட்ரேட்டட் சல்பூரிக் ஆசிட் இருக்கு இல்லையா இத வந்து நீங்க 280 கெல்வின்ல நீங்க வந்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குமா ஆர்த்தோ சப்ஸ்டிட்யூட்டட் கிடைக்கும். சரியா? இதே 373 கெல்வின்ல ஹீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாரா கிடைக்கும். 373 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணீங்க அப்படின்னா you will be getting para as the product. இதுக்கு பேர் தான் சல்ஃபோனேஷன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா சல்ஃபோனேஷன். சரியா? சோ அடுத்து வந்து கவனிச்சீங்க அப்படின்னா we are going to study the bromination. bromination என்ன நினைக்கிறீங்க? what do you think of bromination is? bromination அப்படினா bromin Br group போயிட்டு நமக்கு வந்து என்ன பண்றோம் அப்படினா வந்து நம்ம
சப்ஸ்டிடியூட் பண்றோம். சோ அதுக்கு நம்ம இங்க என்ன ரியேஜென்ட் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா புரோமின் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். என்ன யூஸ் பண்றோம்? புரோமின் வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்றோம். சரியா? சோ புரோமின் வாட்டர் I am taking 3 moles of bromine. சரியா? சோ புரோமின் வாட்டர் எடுத்து நம்ம வந்து ஃபீனால் கூட ரியாக்ட் பண்றப்போ 3 புரோமின் நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சப்ஸ்டிடியூட் ஆகும். சோ நம்ம ஃபீனால் இருக்கா? சோ ஃபீனால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தோ எப்படி நமக்கு அந்த ட்ரை நைட்ரோ சப்ஸ்டிடியூட் ஆச்சு அந்த மாதிரி 3 புரோமோ குரூப்பும் எனக்கு இப்படி வந்து சப்ஸ்டிடியூட் ஆக போகுது. சோ ட்ரை புரோமோ ஃபீனால் as the ப்ராடக்ட்டா நமக்கு வந்து இதுல கிடைக்க போகுது. சரியா? அடுத்த ரியாக்ஷன் அதே புரோமினேஷன் தான். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா புரோமின் வாட்டருக்கு பதிலா அதே புரோமினேஷன் தான் நான் பண்றேன் அடுத்த ரியாக்ஷன்லயுமே. ஆனா அதுல வந்து நான் என்ன பண்றேன்? I am not using this bromine water. Instead of bromine water நான் வந்து bromine in presence of carbon disulfide or carbon tetrachloride யூஸ் பண்றேன். bromine in presence of carbon disulfide அப்படி இல்ல அப்படின்னா கார்பன் டெட்ராக்ளோரைட நான் வந்து யூஸ் பண்றேன். கார்பன் டெட்ராக்ளோரைட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா யூஸ் பண்றேன். சரியா? அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்குது பார்க்கலாமா? so we have phenol here. so அப்போ வந்து நமக்கு இந்த 3 புரோமின் வந்து நமக்கு சப்ஸ்டிடியூட் ஆகாது. சரியா? இந்த மாதிரி ஆர்த்தோ புரோமோ ஃபீனால் கிடைக்கும். அதுக்கு அப்புறமா பாரா புரோமோ ஃபீனால் கிடைக்கும். ஆர்த்தோ புரோமோ ஃபீனாலும் பாரா புரோமோ ஃபீனாலும் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரியா? புரிஞ்சுதா? how many of you clearly understood this? இது வரைக்கும் யாருக்கு எல்லாமே வந்து கிளியரா புரிஞ்சுது? எஸ், ஓகே, சூப்பர். 20 minutes ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்னமோ ஒன்று பண்ணணுமே, நேத்து ஏதோ ஒரு பிளான் பண்ணோமே, every 20 minutes we have to do this அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஞாபகப்படுத்தலையே. I will recall this anyway. Water, mission water. சரியா? I will go and bring water. இங்கே இருக்கு. சரியா? நீங்களும் வந்து go bring water and drink. Every 20 minutes we should drink water. Okay? மறக்க வேண்டியது. காலையில இருந்து என்ன பண்ணீங்க? இந்த ஹாலிடேஸ்ல வந்து apart from studying நீங்க என்ன செஞ்சது வந்து which made you really happy? Can you tell that in the chat? In these holidays எப்படி ஒரு 15 days இருக்குமா, 1 month இருக்குமா? இந்த 1 month holidaysல வந்து apart from studying என்ன பண்ணீங்க which made you happy? Drawing, painting or spending time with family, movies, cricket or something. Excel கத்துக்கிட்டீங்க. வேற which made you happy? உனக்கு ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சிருந்தது, உன்னை ஹாப்பியா வச்சிருந்தது, இல்ல ஸ்லீப்பிங் சம்திங். ஸ்கூல்ல ஆரம்பிச்சா முடியாதத நீ என்ன பண்ணது உன்னை வந்து which made you happy? Editing learned from drawing, cricket. Oh, editing learned drawing, cricket is super. Kova class ah? Oh, go typewriting ah? Okay. Spending time with family. Online class வச்சிட்டாங்க. ஒரே பிளேஸ்ல 3 புரோமினே சப்ஸ்டிடியூட் ஆக முடியாது. எப்படி கார்பனுக்கே மொத்தமாவே 4 பாண்ட் தான், எப்படி 3 புரோமின் சப்ஸ்டிடியூட் ஆக முடியும்? வாய்ப்பு இல்லை இல்லையா? Playing cricket. Others ஒண்ணுமே பண்ணலையா? Movie? Watched any movie? Yes, no. Any good movies? Recent movies watch பண்ணீங்களா? ஸ்கூல் ஆரம்பிச்சிட்டா ஒண்ணுமே பண்ண முடியாதேடா. சின்சான் பார்த்து ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே. நோ. எஸ். என்ன படம் பார்த்தீங்க? சும்மா டூரிஸ்ட் ஃபேமிலி லோகேஸ்வரி பார்த்துருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு இல்லையா? யா, டெஃபினட்டா பாத்துருங்க. ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி
டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு செம்ம படம், பயங்கர இன்ஸ்பைரிங் ஸ்டோரி, ஃபேமிலி மூவி. ஓகே, கண்டிப்பா உங்க அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா வந்து கூப்பிட்டு போங்க, நல்லா இருக்கு பாருங்க. பி ஹாப்பி. சரியா? ஓகே, சூப்பர். நல்ல இன்ஸ்பைரிங்கான படம். படம் பார்த்துட்டு வந்து என்னெல்லாம் கீ ஃபீச்சர் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னெல்லாம் அதுல வந்து சூப்பரான ஒரு விஷயம், மற்ற படத்தை விட டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. சரியா? இது தயா கேன்ஜர்ஸ் 11. ஓகேப்பா, சூப்பர். சரியா? சோ கண்டினியூ பண்ணலாமா? சரி வாங்க, திருப்பி நான் ஒரு வாட்டி என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நம்ம இப்ப படிச்சது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ரீகால் பண்ணிடலாம். சரியா? நான் வந்து எனக்கு எங்க நான் லீவ் விட்டீங்க, நான் வந்து I traveled, okay, lot of places நான் வந்து பார்த்தேன், ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. ஓகே, ஸோ அதுதான், நிறைய டிராவலிங், நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோரிங் இதெல்லாம் வந்து நடந்துச்சு. ட்ரைடு நியூ ஃபுட் எல்லாம் வந்து ஒன்றும் ட்ரை பண்ணல, பட் யா தட் வாஸ் குட். ஓகே, சூப்பர்ப்பா. நம்ம இப்போ வந்து என்ன, ஹாய் மூட்டை பூச்சியா? ஓகேப்பா, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்கப்பா. சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நைட்ரஸ் ஆசிட் HNO2 கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். சோ இது HNO2 வந்து என்னது அப்படின்னா, HNO2 வந்து என்னது, இட் இஸ் நைட்ரஸ் ஆசிட். சரியா? சோ நைட்ரஸ் ஆசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நைட்ரஸ் ஆசிட் கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ NO குரூப் வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகுது இன் பாரா பொசிஷன். சரியா? இன் பாரா பொசிஷன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நைட்ரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ஓகே, 20% நைட்ரிக் ஆசிட் கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். சோ ரியாக்ட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்குது, ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் பாரா நைட்ரோஃபீனாலும் ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? ஆர்த்தோ நைட்ரோஃபீனாலும் பாரா நைட்ரோஃபீனாலும் நமக்கு வந்து என்னது, ப்ராடக்டா கிடைக்குது. சரியா? அடுத்ததும் நைட்ரேஷன் தான் பண்றோம், ஆனா we are using concentrated nitric acid as well as concentrated sulfuric acid. ஓகே ஓகே ஓகே, கவனிங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்க நமக்கு 3 நைட்ரோ குரூப் வந்து நமக்கு சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கு. சோ அதுக்கு பேர் தான் என்னது, 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால், 2,4,6 ட்ரைநைட்ரோஃபீனால் பிக்ரிக் ஆசிட் வந்து நமக்கு இங்க ப்ராடக்டா கிடைச்சிருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சல்ஃபோனேஷன் வந்து பண்றோம், which is we are heating it in presence of concentrated sulfuric acid. சரியா? concentrated sulfuric acid கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம் at 280 Kelvin. சரியா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, சாரி அதான் கரெக்டா அங்க எழுதிட்டேன், 280 Kelvin கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ I get this orthophenol sulfonic acid as the product. orthophenol sulfonic acid as the product. இதே நான் வந்து 373 கெல்வின்ல நான் வந்து ஹீட் பண்றப்போ paraphenol sulfonic acid as the product. paraphenol sulfonic acid as the product நமக்கு வந்து கிடைக்குது. சரியா? அடுத்து என்ன பண்றோம், ஹாலோஜினேஷன், bromination நம்ம வந்து பண்றோம். சோ bromination வந்து பாத்தீங்க அப்படின்னா, bromine in presence of water, bromine water கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. இதே bromine in presence of carbon disulfide or carbon tetrachloride நம்ம வந்து ரியாக்ட் பண்றப்போ we get ortho and para substituted. ortho bromophenol para bromophenol வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சுதா? எல்லாருக்குமே கிளியரா புரிஞ்சுதா? சூப்பர். இதுக்கப்புறம் நம்ம 2 அண்ணன் தங்கச்சி ரியாக்ஷன் படிக்க போறோம். என்னது அண்ணன் தங்கச்சி ரியாக்ஷன் அப்படின்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான 2 நேமிங் ரியாக்ஷன். ஓகே, லாஸ்ட் ரியாக்ஷன்ல வந்து 278 Kelvin. Are you sure? I'll check anyway. சரியா தமை? ஓகே, சோ வாங்கப்பா, இப்போ நம்ம படிக்க போறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன், which is Kolbe's reaction. சரியா? சோ இந்த ரியாக்ஷன் பேர் வந்து என்னது அப்படின்னா Kolbe's reaction அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா 278 Kelvin. I will check. மேம் என்ன மேம் நாங்க சொன்னது நம்பலையா மேம் அப்படின்னா அப்படி கிடையாது.
இதுக்கும் செக் பண்ணிடுறேன் எக்ஸாக்டா எந்த ரியாக்ஷனுக்கு. இதுக்கு கரெக்டா 278 கெல்வின் கரெக்ட். 278 கெல்வின் சரியா? ஓகேவா? புக்ல தான் இருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே, அடுத்து போலாமா? வாங்கப்பா. சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மட்டும் டெம்பரேச்சர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கோல்ப்ஸ் ரியாக்ஷன் ஆர் கோல்ப்-ஷ்மிட் ரியாக்ஷன். இப்போ இந்த ஸ்பெல்லிங் வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கொஸ்டின்ல உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது என்ன ரியாக்ஷன், லாஸ்ட் கோல்ப்-ஷ்மிட் ரியாக்ஷன் வந்து எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நேமிங் ரியாக்ஷன் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது. Definitely naming reaction is going to be there in your first midterm. Okay, so Kolb's reaction வந்து என்ன அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லி தரேன். அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படினா அந்த ரியாக்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா ஃபீனாலை எடுத்துக்கிறேன். சோ ஃபீனாலை நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா so phenol we are reacting it with sodium hydroxide. phenol வந்து நம்ம sodium hydroxide கூட நான் வந்து react பண்றேன். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? sodium phenoxide. கரெக்ட்டா? கரெக்ட்டா? சோடியம் வந்து phenol வந்து sodium hydroxide கூட நான் react பண்றப்போ I get sodium phenoxide as the product. கரெக்ட்டா? சோ இதனால ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படினா இருங்க இது கலர் மாத்த முடியுமான்னு பாப்போம். ஓகே, கலர் மாத்தலாம். சூப்பர், சம. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் I am reacting the sodium phenoxide in presence of carbon dioxide at 400 Kelvin. சரியா? நான் என்ன பண்றேன்? I am reacting it with carbon dioxide at 400 Kelvin and இந்த இடத்துல pressure முக்கியம். 4 to 7 bar pressure. சரியா? 4 to 7 bar pressure. இதையும் கலர் மாத்திரும். ஓகே, சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படினா சோடியம் சலிசிலேட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். இது புரிஞ்சுக்கோங்க, நான் எழுதி போடுறப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். வெயிட் பண்ணுங்க. சோடியம் சலிசிலேட் இப்போ இந்த சோடியம் சலிசிலேட்டை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஆசிட் ஹைட்ராலிசிஸ் நம்ம வந்து பண்றோம். ஓகே, சோ இந்த சோடியம் சலிசிலேட்டை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா H plus H2O அப்படிங்கிறது வந்து என்னது? This is acid hydrolysis அப்படின்னு அர்த்தம். acid hydrolysis water யூஸ் பண்ணி நம்ம பாண்ட பிரேக் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ கோல்ப்ஸ் ரியாக்ஷன்ல நமக்கு என்ன ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படினா we will be getting salicylic acid as the product. We will be getting salicylic acid. We will be getting salicylic acid as the product. Do you understand? Please use another color. Yeah. Okay, I'll use a different color. Wait a minute. நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு செட்டிங்ஸையும் மாத்திடுறேன். பிரைட்னஸ் கம்மி பண்ணா உங்களுக்கு போர்டு கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? போர்டு ஓகேவா? இப்போ வேற லெவலா? கிளியர்?
புரிஞ்சுதா? ஓகே, ப்ளூ ஆர் கிரீனும் யூஸ் பண்றேன், கவலைப்படாதீங்க. இப்போ நான் இதோடைய ரியாக்ஷனை வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா எழுத போறேன். ஓகேவா? சோ நல்லபடியா கவனிங்க பார்க்கலாம். சோ இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் த ஃபீனால். நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபீனாலை எடுத்துக்கிறேன். So phenol நம்ம வந்து என்ன பண்றோம்? I am reacting it with sodium hydroxide. NaOH கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா react பண்றேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? I will be getting sodium phenoxide. கரெக்ட்டா? ஏனா H2OH சேர்ந்து வாட்டரா வெளியில போய்டும். வாட்டரா வெளியில போயிடுச்சு அப்படினா எனக்கு இங்க ONA குரூப் தான் இருக்க போகுது. சோ இதோட பேர் தான் sodium phenoxide. சோ இப்போ இந்த sodium phenoxide நம்ம அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றோம் அப்படினா I am reacting it with carbon dioxide at 400 Kelvin. Carbon dioxide at 400 Kelvin. And what is the temperature? The pressure என்னது 4 to 7 bar pressure. Okay. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படினா இந்த CO2 group இருக்கு இல்லையா? இந்த CO2 group வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா இங்க போய் ஆட் ஆகும். Yes, so in the CO2 4 to 7 bar கரெக்ட்டா தானடா எழுதிருக்கேன். ஓகே, சோ இந்த CO2 group வந்து எனக்கு இங்க போயிட்டு எனக்கு வந்து ஆட் ஆக போகுது. சரியா? COO. நல்லா கவனிங்க. என்ன ஆகும் அப்படினா இந்த சோடியம் வந்து எனக்கு இங்க போய்டும். ஓகே, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. சரியா? சோ கவனிச்சீங்க அப்படினா சாரி பக்கத்துல தான் இந்த பொசிஷன்ல இல்ல, அந்த பொசிஷன் தான் பக்கத்திலே இருக்கிற கார்பன் தான். இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் இந்த சோடியமும் என்ன ஆயிப்பாங்க அப்படினா எக்ஸ்சேஞ்ச் ஆயிப்பாங்க. சோடியம் இங்க வந்துரும், ஹைட்ரஜன் அங்க போய்டும். இங்க ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையாடா, இந்த ஹைட்ரஜன் மேல போய்டும், சோடியம் இங்க வந்துரும். அப்ப இங்க OH வந்துரும். ஓகே, and then of course இங்க இருக்கக்கூடிய COO எனக்கு போய் இங்க ஆட் ஆக போகுது. கரெக்ட்டா? அப்ப COONA அப்படினு எனக்கு இங்க கிடைக்க போகுது. இது புரிஞ்சுதா? யாருக்கெல்லாம் இது கிளியரா புரிஞ்சுது? சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த சாப்டர் ஒன் ஷாட்ல எடுக்கிறதுக்கு டைமே இருக்காது சத்தியமா. ஏன்னா நீ பார்த்தல ஒரு கிளாஸும் நம்ம 2 மணி நேரம் எடுக்கிறோம். நல்லா கவனி, ஒரு கிளாஸும் நம்ம 2 ஹவர்ஸ் எடுக்கிறோம். இது வரைக்கும் மட்டுமே நம்ம 6 பார்ட்டா 6 × 2 அப்படினாலே வந்து 6 2s are 12 hours வந்திருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு 3 hours கிளாஸ்ல இந்த சாப்டர் முடிச்சிடலாம் நான் பிளான் பண்றேன். 13 14 15 hours இந்த ஒரு சாப்டர் மட்டுமே நான் எவ்வளவு நேரம் நடத்திருக்கேன் அப்படின்னா ஏறத்தாழ 15 மணி நேரம், ஏறத்தாழ 15 hours இந்த ஒரு சாப்டரே போயிருக்கும். நான் ஒன் ஷாட்ல ஃபாஸ்டா நடத்தினா உனக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படி தெரியல, பார்க்கலாம். நடத்துவோம், இனிமே நடத்துவோம். இப்போ இது கவனிங்க, COO குரூப் எனக்கு இங்க ஆட் ஆயிடுச்சு, NaOH எனக்கு இங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா? ஓகே, சூப்பர். Just a minute. So இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா next stepல what is going to happen. So அடுத்த ஸ்டெப்ல வந்து நம்ம என்ன பண்றோம்? ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றோம். கரெக்ட்டா? வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம பாண்ட வந்து நம்ம பிரேக் பண்றோம். கரெக்ட்டா? ஓகே. So break the bond here. Break the bond here. சரியா? இங்க இப்படி பிரேக் பண்ணுங்க. பிரேக் பண்ணிட்டு இங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படினா ஹைட்ரஜன் ஆட் ஆயிடும். இங்க வந்து OH. அப்ப NaOH OH சேர்ந்து நமக்கு என்னவா வெளியில போய்டும்? NaOH வெளியில போய்டும். NaOH சேர்ந்து நமக்கு NaOH வெளியில போய்டும். அப்புறமா எனக்கு இங்க மீதி வந்து என்ன இருக்கும் அப்படினா we will be having our product. நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து நமக்கு இங்க ரிமைனிங் இருக்க போகுது.
ஓகேவா? so this is what our product is. so இப்போ இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படினா salicylic acid. ஓகே, இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படினா salicylic acid. இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் salicylic acid. யாருக்கெல்லாம் இந்த ரியாக்ஷன் கிளியர்? யாருக்கெல்லாம் இந்த ரியாக்ஷன் வந்து மேம் பக்கா கிளியர் மேம்? இப்போ இவனுடைய தம்பி ரியாக்ஷன் பார்க்கலாமா? அனந்த தம்பி ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, கோல்ப்-ஷ்மிட் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீமர்-டைமன் ரியாக்ஷன். சரியா? சோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து கவனிச்சீங்க அப்படின்னா ரீமர்-டைமன் ரியாக்ஷன். நான் ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்கேன்? நான் என் பிளான்ல தான் வச்சிருக்கேன், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் இனிமே தான். இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரியாக்ஷனையுமே நான் வந்து ஒர்க் ஷீட் மாதிரி வந்து எழுத போறேன். ஹேண்ட் ரிட்டனா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒர்க் ஷீட் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஐ எம் கோயிங் டு ப்ரிப்பேர் அ ஒர்க் ஷீட் ஃபார் திஸ் சாப்டர். பிரிண்டபிளா நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி. அந்த ஒர்க் ஷீட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்டன்ட் இருக்கும், ரியேஜென்ட் இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல வந்து நமக்கு கேப்பா இருக்கும், எம்டியா இருக்கும். ப்ராடக்ட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா எம்டியா இருக்கும். சரியா? சோ ப்ராடக்ட் மட்டும் வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி வந்து இருக்கும். ஆனா அந்த ஒர்க் ஷீட்டை வந்து நான் வந்து யாருக்கு எந்த கிளாஸ்ல கொடுக்க போறேன் அப்படின்னா தீமினல் பேட்ச்ல நான் வந்து அதை ட்ரை பண்ண போறேன். எங்க அப்படின்னா தீமினல் பெய்டு பேட்ச்ல. தீமினல் பெய்டு பேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ எம் கோயிங் டு ட்ரை த ஒர்க் ஷீட். நான் இனிமே தான் எழுதணும். சோ தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும், ஒரு மாதிரி ஒரு ரிவிஷன் மாதிரி வந்து இருக்கும். சோ தீமினல் பேட்ச் பசங்க இங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இங்கேயும் லிசன் பண்ணுங்க. அங்க வந்து நமக்கு ஒன்ஸ் மோர் ஒரு ரியாக்ஷனும் ஒன்ஸ் மோர் ஒரு ரீகாலும் நமக்கு வந்து இருக்க போகுது. சரியா? ஓகேவா? ABCD ரியாக்ஷன் தனியா ஆர் அதர் ரியாக்ஷன் தனியா? ஆமாண்டா, ABCD ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இங்க படிக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நமக்கு ABCD டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ்ல வந்து கொடுப்பாங்க. சரியா? நான் தான் சொல்றேன் இல்லையா, அவங்கள வந்து தீமினல் ஜாயினே பண்ண முடியல அப்படின்னா நீங்க இங்க லிசன் பண்ணுங்க. டெஃபினட்டா நான் உங்களுக்கும் வந்து அந்த ஒர்க் ஷீட் வந்து நான் வந்து பிளான் பண்றேன். பட் அங்க வந்து எனக்கு கொடுத்து எனக்கு வந்து கோஆர்டினேட் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். எனக்கு தீமினல் பெய்டு பேட்ச்ல வந்து எனக்கு அதை கொண்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். சரியா? சோ யூடியூப்ல எனக்கு தனியா அதுக்கு நான் செஷன் பிளான் பண்றதுக்கு டைம் கஷ்டம். ஆனா நான் ஏர்லியா காலையிலயும் நாளைக்கு காலையிலயும் நமக்கு கிளாஸஸ் இருக்கு. சரியா? இந்த சாப்டரை கம்ப்ளீட்டா முடிச்சு என்னோட இங்க பாருங்க இந்த இது இருக்கு இல்லையா, ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் மொத்தமா 7 பார்ட்டா 7 பார்ட் ஆஃப் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸும் யூடியூப்ல ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஒர்க் ஷீட் தர போறேன். புரிஞ்சுதா? Do you understand? 7 பார்ட் ஆஃப் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸும் கம்ப்ளீட்டா அட்டெண்ட் பண்ண யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நோட்ஸ் எடுத்தவங்களுக்கு when you send me the notes, நான் உங்ககிட்ட நோட்ஸ் கேட்பேன், எனக்கு நோட்ஸ் ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க. For you, I'll give you the worksheet. உங்களுக்கு நான் வந்து என்ன எழுதின worksheet நான் உங்களுக்கு தரேன். சரியா? புரிஞ்சுதா? எனக்கு ரெகுலரா அதனால தான் நான் ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிருக்கேன், ரெகுலரா ப்ராப்பரா பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லோகேஸ்வரிக்குலாம் கண்டிப்பா. சரியாடா? ஓகே, டன். சோ லிசன் பண்ணுங்க இத. சோ ரீமர்-டைமன் ரியாக்ஷன். சோ ரீமர்-டைமன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து என்னது? சோ இப்போ ரீமர்-டைமன் ரியாக்ஷன்ல வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா எலி சவுண்ட் கேக்குது. So we are taking phenol. Phenol இருந்து நம்ம வந்து salicyl aldehyde வந்து prepare பண்றோம். ஓகே? So phenolல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து phenolல இருந்து நம்ம என்ன பண்றோம்? salicyl aldehyde prepare பண்றோம். salicylic acid நம்ம prepare பண்ணோம் அப்படின்னா அது வந்து கோல்ப்ஸ் ரியாக்ஷன். salicyl aldehyde prepare பண்ணோம் அப்படின்னா அது ரீமர்-டைமன் ரியாக்ஷன். சரியா? So என்ன பண்றோம் அப்படின்னா phenol எடுத்துக்கிறோம். சரியா? we are taking phenol. ஓகே மேம், நான் தனியா ABCD and other reaction செப்பரேட்டா எழுதிருக்கேன். தனியாவும் எழுதலாம்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பென்சில் தனியாவும் எழுதலாம், ரெண்டும் ஒண்ணுதான். புரியுதா? ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே
கவனிங்க. சோ வாங்கப்பா. சோ இப்ப ஃபீனால வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா கார்பன் டைசல்பைடு கூட ரியாக்ட் பண்றோம். ஃபீனால we are reacting it with carbon CHCl2. What is this CHCl3? இந்த CHCl3 அப்படிங்கிறது வந்து என்னது? What is the name of that molecule? CHCl3 உடைய நேம் வந்து என்னது சொல்லுங்க பார்க்கலாம். chloroform. Very good, chloroform. Okay, so phenol வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா chloroform கூட react பண்றோம் in presence of aqueous sodium hydroxide. In presence of aqueous sodium hydroxide. Okay, அப்ப வந்து நமக்கு இங்க first ஒரு substituted products வந்து நமக்கு கிடைக்கும். அதுக்கு பேர் தான் benzyl chloride. நமக்கு இங்க first என்ன product கிடைக்கும் அப்படினா substituted benzyl chloride வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். chloride. ஓகே, சோ இந்த benzyl chloride நம்ம வந்து next stepல என்ன பண்றாங்க அப்படினா sodium hydroxide கூட react பண்றாங்க. then acid hydrolysis பண்றாங்க. sodium hydroxide கூட react பண்ணி acid hydrolysis பண்றப்போ we get the product salicylaldehyde. Okay, we get aqueous தானேப்பா, aqueous தான், கரெக்ட் தான். we get the product salicylaldehyde. சரியா? ஓகே, சோ இப்போ நம்ம வந்து இந்த ரியாக்ஷனை வந்து எழுதலாம். ஓகேவா? yeah, so we are going to take phenol first. ஓகே, சோ phenol வந்து நம்ம வந்து இங்க என்ன பண்றோம் அப்படினா CHCl3 chloroform கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் in presence of aqueous sodium hydroxide. ஓகே, சோ இப்போ எனக்கு வந்து இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து என்ன நடக்கும் அப்படினா நமக்கு வந்து இங்க of course இந்த ஹைட்ரஜனும் இந்த Clம் சேர்ந்து HCl ஆ வெளிய போய்டுவாங்க. ஹைட்ரஜனும் Clம் சேர்ந்து என்னவா வெளிய போய்டுவாங்க? they will get removed as HCl. Okay, this hydrogen and Cl will get removed as HCl. அப்புறமா இங்க என்ன இருக்கும்? நமக்கு ஒரு ஆக்சிஜன் மட்டும் இருக்கும். கரெக்ட்டா? ஆக்சிஜன் மட்டும் இருக்கும். இங்க பாருங்க, இந்த NaOH ல இருக்கக்கூடிய இந்த NaOH ல இருக்கக்கூடிய ONA. சரியா? இந்த Na இங்க போய் எனக்கு ஆட் ஆயிடும். அடுத்து இந்த CHCl3 இருக்கு இல்லையா? CHCl3 அதுல தான் ஒரு குளோரின் தான் இந்த ஹைட்ரஜனோட HCl ஆ வெளிய போயிடுச்சு இல்லையா? அப்போ எனக்கு மீதி CHCl2 இருக்க போகுது. அந்த CHCl2 எனக்கு இங்க போயிட்டு ஆட் ஆயிடும். அந்த CHCl2 எனக்கு இங்க போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். ஓகே, கிளியர்? சரி, இப்போ இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றேன். இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா I am reacting it with sodium hydroxide. ஓகே, சோ இப்போ நான் இத வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றப்போ வந்து என்ன ஆகும்? what will happen? இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படினா இங்க இருக்கக்கூடிய Naவும் இந்த Clம் சேர்ந்து நல்லா கவனிங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த Naவும் ஒரு Clம் சேர்ந்து NaCl ஆ வெளியில போய்டும். அதுக்கு அப்புறம் இந்த ஹைட்ரஜனும் இன்னொரு Clம் சேர்ந்து HCl ஆ வெளியில போய்டும். ஓகே, HCl ஆ வெளியில போய்டும். அப்ப எனக்கு மீதி என்ன மட்டும் தான் வந்து இருக்கும்? remaining we will be having இங்க எனக்கு என்ன இருக்கும்? CH, இங்க இருக்கிற O, CHO எனக்கு இருக்க போகுது. ஓகே, கிளியரா? ஓகே, இப்போ நான் இத வந்து புரோட்டோனேஷன் பண்றேன். ஹைட்ரஜன் அயான் கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா ரியாக்ட் பண்றேன். சோ ஹைட்ரஜன் அயான் கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த Na-வை ஹைட்ரஜன் போய் ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ அங்க எனக்கு OH கிடைக்க போகுது, இங்க எனக்கு CHO இருக்க போகுது. சோ ஃபீனால்ல CHO குரூப் வந்து இருக்கு இல்லையா? இதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படினா it is called as the
மேம் நீட் வெற்றி பேட்ச் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க? பாத்தீங்கன்னா அதுலயே டேட்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாங்கடா. இல்லனா அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே? எஸ். சோ இதுதான் வந்து நம்மளுடைய சலிசிலால்டிஹைடு. ஓகே, இதான் நம்மளுடைய சலிசிலால்டிஹைடு. ஓகே, கிளியர்? ஸ்கொயர் பிராக்கெட் எங்கடா? இதுக்கா? இதுக்கா? இது வந்து நமக்கு ஒரு இன்டர்மீடியேட், அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடுறாங்க. சரி, ஓகே, போட்டுக்கோ. டன்னா? போடாட்டியும் உங்களுக்கு வந்து மார்க் வரும், கவலைப்படாதீங்க. அது யூடியூப்ல ஃப்ரீ கிளாஸ் இல்லடா, அது பெய்டு கிளாஸ் தான். இட் இஸ் a பெய்டு கிளாஸ், பெய்டு ப்ரோக்ராம் தான். கிளியர்? ஓகே, சூப்பர். சோ இப்போ ரீமர்-டைமன் ரியாக்ஷன் கிளியரா புரிஞ்சுது. அடுத்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலீன் ரியாக்ஷன். சரியா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாலீன் ரியாக்ஷன். நான் எழுதுற மாதிரி கிளியரா எழுதுறீங்க அப்படின்னா தாலீன் ரியாக்ஷன் வந்து அவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்கு ஈஸியா புரியும். பினாப்தலீன் இருக்கு இல்லையா, அந்த தாலீன் தான். ஓகே, சோ இந்த தாலீன் ரியாக்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 moles of phenol தாலிக் அன்ஹைட்ரேட் கூட ரியாக்ட் பண்ணி நம்ம வந்து இந்த பினாப்தலீன் வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். சோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், பிகாஸ் அது வந்து நமக்கு நேமிங் ரியாக்ஷன். சரியா? மிஷன் வாட்டர் அதுக்குள்ள 40 minutes ஆயிடுச்சா? ஓகே, மிஷன் வாட்டர் மட்டும் இல்ல, இப்போ வந்து என்ன பண்ணணும் நீங்க, யூ ஹாவ் டு கோ ஃபார் அ குட்டி வாக் இல்லையா? சோ எழுந்து குயிக்கா நடந்துட்டு வாங்க. நான் போய் தண்ணி மட்டும் கொண்டு வரேன். ஐ கோ அண்ட் பிரிங் வாட்டர். எவ்ரிபடி கோ குயிக்கா. வீட்டுக்குள்ள இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டு 2 நடந்துட்டு வாங்க பார்க்கலாம். மிஷன் டன்னா? மிஷன் அக்கம்ப்ளிஷ்டா? நடந்து காணா போயிடுவோம் போல. நடந்து காணா போயிட்டாங்க பாதி பேர். Okay, mission water and walk completed. Super. Very good. வாங்கப்பா. இப்போ நான் வந்து இதை வந்து கரெக்டா எழுதிக்கோங்க, so that நம்ம ஜாயின் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா I am taking 2 moles of phenol. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2 moles of phenol வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, so phenol கவனிங்க. நமக்கு அந்த ஃபீனாலே நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு தோ இங்க போடல, நான் அந்த OH இங்க போட்டுக்கிறேன். OH சரியா? ஃபீனால் அப்படியே கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கிறேன், சாய்ச்சிக்கிறேன். அப்ப இதுக்கு பேரா பொசிஷன்ல இருக்கிற ஹைட்ரஜனை நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பேரா பொசிஷன்ல எல்லாத்துலயுமே எனக்கு ஹைட்ரஜன் இருக்கும், பேராலையும் அஃப்கோர்ஸ் ஹைட்ரஜன் இருக்கும் இல்லையா? அது ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறதுனால நான் அதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே, இப்போ இந்த தாலிக் ஆன்ஹைட்ரைடை எப்படி எழுத போறோம்? தாலிக் ஆன்ஹைட்ரைடை எப்படி எழுத போறோம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பென்சீன் ரிங்க போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதோ பாரு பென்சீன் ரிங்க வரைஞ்சுக்கோ.
ஓகே சோ இப்போ பென்சீன் ரிங் வரைஞ்சிட்டு அது கூட இப்போ பென்சீன் ரிங் வந்து ஹெக்ஸகன் இல்லையா 6 கார்னர் கொண்டது அது கூட வந்து ஒரு பென்டகன் வரைஞ்சுக்கோங்க அது கூட வந்து ஒரு பென்டகன் தோபர் அது பக்கத்திலே வந்து பென்சீன் வரையாம ஒரு பென்டகன் வரைஞ்சுக்கோங்க பென்டகன்ல இந்த சைட வந்து கேப் விட்டுரு இந்த சைட வந்து கேப் விட்டு அந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஆக்சிஜன் போட்டுக்கோங்க சரியா ஆக்சிஜன் இப்போ அதுக்கு பக்கத்து ரெண்டு கார்பனுமே இந்த கார்பன் ரெண்டு கார்பன்லயுமே டபுள் பாண்டட் ஆக்சிஜன் ரெண்டு கார்னர்லயுமே டபுள் பாண்டட் ஆக்சிஜன் இதுக்கு பேர் தான் தாலிக் அன்ஹைட்ரைட் இதுக்கு பேர் தான் தாலிக் அன்ஹைட்ரைட் ஓகே இப்போ இத நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா I am heating it in presence of sulfuric acid I am heating it in presence of concentrated sulfuric acid என்ன ஆகும் அப்படினு கவனிங்க இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் சரியா இங்க இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இங்க இருக்கக்கூடிய ரெண்டு ஹைட்ரஜன் வாட்டரா எனக்கு வெளியில போய்டும் they'll get removed as water ஒரு ஆக்சிஜனும் ரெண்டு ஹைட்ரஜனும் வாட்டரா வெளியில போய்டுவாங்க இப்போ நான் என்ன பண்றேன்னா இவனை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கிறேன் அப்படியே மீதி என்ன இருக்கானோ அவனை அப்படியே வரைஞ்சிக்கிறேன் பென்சீன் ரிங் இருக்கான் பென்சீன் ரிங்ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு இங்க வந்து ஒரு பென்டகன் வந்து கிடைக்குது பென்டகன்ல இங்க எனக்கு ஆக்சிஜன் இருக்கு இங்க எனக்கு டபுள் பாண்டட் இருக்கு இங்க தான் இந்த ஆக்சிஜன் போயிடுச்சு இந்த ஆக்சிஜன் தான் போயிடுச்சு இல்லையா இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு இவங்கள நீ ஜாயின் பண்ண போற இந்த எண்டை ஜாயின் பண்ணு இந்த எண்டை ஜாயின் பண்ணு இந்த எண்ட்ல தான் இந்த எண்டை ஜாயின் பண்ண போற இங்க ஒரு பாண்ட் போடு இப்போ இந்த ரெண்டு பாண்ட்லயே நீ என்ன பண்ண போற ரெண்டு பாண்ட்லயே என்ன பண்ண போற ரெண்டு பென்சீன் ரிங்க வரைய போற ரெண்டு பென்சீன் ரிங்க வரைய போற அதுல தோ இந்த ஃபீனால் ஓகேவா புரிஞ்சுதா is that easy புரிஞ்சுதா is that easy now அப்போ தாலிக் ஹைட்ரேட் ஏன் யூஸ் பண்ணல தாலிக் அன்ஹைட்ரேட் தானடா யூஸ் பண்றோம் இது தாலிக் அன்ஹைட்ரேட் இதோட பேர் வந்து என்னது அப்படினா இது வந்து நமக்கு 2 moles of phenol கரெக்ட்டா இது வந்து என்னது அப்படினா தாலிக் அன்ஹைட்ரேட் தாலிக் அன்ஹைட்ரேட் நான் இப்போ 12th நீட்டுக்கு 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணனும்னு இருக்கேன் டெய்லி வீடியோஸ் உங்க சேனல்ல நீட்டுக்கு 2026 அப்லோட் பண்ணுவீங்களா பண்ணுவேன் ஆனா வந்து are you going to repeat நீங்க ரிப்பீட்டரா இல்லனா வந்து are you 12th standard students because எங்களுடைய நீட் classes காலையில 10 மணில இருந்து ஆரம்பிக்க போகுது at that time you will be in schools கரெக்ட்டா are you a repeater or no na என்னடா அர்த்தம் ரிப்பீட்டரா 12th ஆன் கேட்டா நோ அப்படினு ரிப்பீட் பண்றீங்களே 12th ஸ்டாண்டர்ட்னா நீ எப்படி காலையில எப்படி கிளாஸ் கவனிக்க முடியும் 10 ல இருந்து 5 12th ஸ்டாண்டர்ட்னா you join some offline எங்க ஆஃப்லைன் கோச்சிங் ஜாயின் பண்ணுங்க இல்லனா நீ செப்பரேட்டா படிக்கணும் ஆர் ஆன்லைன்லயும் கிளாसेस இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க சரியா ஓகே சோ இப்போ இந்த ரியாக்ஷன் எல்லாருக்குமே கிளியரா அடுத்த ரியாக்ஷன் போலாமா can we go to the next reaction okay so next வந்து பாத்தீங்க அப்படினா coupling reaction சரியா so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா we are going to study the coupling reaction so yeah coupling reaction பார்க்கலாமா so coupling reaction வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரியாக்ஷன் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா பென்சீன் கூட பென்சீன் டைஅசோனியம் குளோரைடை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா கப்பிள் பண்ண போறோம் ஓகே
பாட்டா போட்டுட்டே இருக்கீங்க. ஆமா, yes, because this chapter deserves this chapter deserves. okay, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am taking phenol here. என்ன எடுத்துக்கிறேன் நான்? பென்சீன், சாரி ஃபீனால் எடுத்துக்கிறேன். ஃபீனாலை இப்படி கூட திருப்பி போட்டுக்கிறேன் நான். தூங்கிட்டு இருக்கு ஃபீனால். ஃபீனால் எப்படி இருக்கு? தூங்கிட்டு இருக்கு. தோபர் தூங்கிட்டு இருக்கு ஃபீனால். ஃபீனால் இருக்கிற பாரா ஹைட்ரஜனை நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்து இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு இருக்கு. பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு ஃபார்முலா என்ன? C6H5N2Cl. கரெக்டா? C6H5N2Cl. இதுதான் பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நேம் எழுதுறேன் நான் இங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு. ஓகே, சோ இந்த பென்சீன் டைஅசோனியம் குளோரைடு தான் வந்து என்னது? இட் இஸ் C6H5N2Cl. கரெக்டா? இங்க எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. அதான் கப்ளிங் ரியாக்ஷன். ஹைட்ரஜனும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. அப்ப எனக்கு மீதி என்ன இருக்கும்? அப்படியே எழுது. அந்த பக்கம் எனக்கு ஃபீனால் தூங்கிட்டு இருக்கு, OH. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு N2 குரூப் இருக்கு. இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு? இதுதான் இந்த பாண்ட் தூக்கிட்டு போயிடுச்சு இல்லையா? அப்ப Nல எனக்கு டபுள் பாண்ட் தான் இருக்கும். N2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா you won't put the triple bond. ட்ரிபிள் பாண்டுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டபுள் பாண்ட் தான் டபுள் பாண்ட் தான் போடுவீங்க. சரியா? okay, so you got this as the product. இப்போ இதோடைய பேர் என்னது அப்படின்னா para பொசிஷன்ல தான் நமக்கு இந்த ஹைட்ராக்சி குரூப் வந்து இருக்கு. கரெக்ட்டா? சோ இதோடைய நேம் வந்து என்னது அப்படின்னா para hydroxy azobenzene. para hydroxy azobenzene. இதுக்கு ஏன் இந்த மாதிரி para hydroxy azobenzene? what is special with this அப்படினா it is a dye. இந்த dye உடைய இது வந்து என்னது அப்படினா பேர் வந்து என்னது அப்படினா red orange dye. ஏனா அது red orange கலர்ல இருக்கு. சோ இது வந்து it is a red orange dye. ஓகேவா? எல்லாருக்குமே coupling reaction clear-ஆ? coupling reaction clear-ஆ? yes, 3 தான். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு புக் பேக் क्वेश्चनும் கூட, ஒரு 3 மார்க் क्वेश्चनும் கூட. சரியா? சோ நம்ம வந்து இப்போ ஃபீனால்ஸ்மே முடிச்சிட்டோம். டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் phenol and ethanol. ஓகே, ஃபீனாலும் சாதாரண ஒரு ஆல்கஹால், சாதாரண ஒரு ஆல்கஹால். அது வந்து எத்தனால் மெத்தனால் என்னவா வேணா இருக்கலாம். இவங்களை எல்லாம் நீங்க வந்து எப்படிங்க டிஃபரன்ஷியேட் பண்றீங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. சரியா? ஓகே, சோ நல்லா கவனிங்க. here I have phenol, here I have alcohol. ஆல்கஹால்னா எல்லாமே வரும்டா. மெத்தனால், எத்தனால், புரோபனால் எல்லாமே வரும். இங்க உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபீனாலுக்கும் எத்தனாலுக்கும் கான டிஃபரன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ஃபீனாலுக்கும் எத்தனாலுக்குமான ஒரு டிஃபரன்ஸ் தான் வந்து கேட்பாங்க. சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபீனால வந்து நான் பென்சீன் டைஅசோனியம் குளோரைட் கூட நான் ரியாக்ட் பண்ண போறேன். புரியும்? டீன் பாருங்க, புரியும். ஓகே, நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் ரியாக்டிங் இட் வித்
benzene diazonium chloride. ஓகே, சோ பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றப்போ ஃபீனால் வந்து எனக்கு என்ன கொடுக்கும்? லாஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோமே, என்ன ப்ராடக்ட் கிடைச்சது? லாஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தோமே, ஒரு டை கிடைச்சதே. இதோ பாருங்க, நம்ம பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட நம்ம எதை வந்து ரியாக்ட் பண்ணிருக்கோம்? இங்க என்னது இது? திஸ் இஸ் ஃபீனால், கரெக்டா? சோ ஃபீனால வந்து பென்சீன் டயசோனியம் குளோரைட் கூட ரியாக்ட் பண்றப்போ நமக்கு ஒரு ரெட் ஆரஞ்சு டை கிடைச்சது. வெரி குட். சோ we got a ரெட் ஆரஞ்ச் டை. ஒரு ரெட் ஆரஞ்ச் டை வந்து நமக்கு ப்ராடக்டா கிடைச்சது. ஆனா எத்தனால்ல வந்து நோ ரியாக்ஷன். எத்தனால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நோ ரியாக்ஷன். ஓகே, எஸ் சரி. இப்போ நான் அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் சொல்யூஷன் கூட நான் ரியாக்ட் பண்ண போறேன். நியூட்ரல் FeCl3, நியூட்ரல் FeCl3 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ ஃபீனால் வந்து நமக்கு ஒரு வயலட் பர்பிள் கலர் வந்து நமக்கு கொடுக்குது. என்ன கலர் கொடுக்குது? ஒரு வயலட் பர்பிள் கலர் வந்து நமக்கு கொடுக்குது. கலர் வந்து நமக்கு கொடுக்குது. ஆனா இதுவே எத்தனால் வந்து நமக்கு நோ ரியாக்ஷன். எத்தனால் வந்து நோ ரியாக்ஷன். சரியா? ஓகே. இப்போ ஃபீனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். ஃபீனால வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஃபீனால சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். வெரி குட். we will be getting sodium phenoxide. இதே எத்தனால் வந்து no reaction. சரியா? So these are all the difference between நம்மளுடைய phenol and ethanol. சரியா? phenolக்கும் ethanoலுக்கும் இதெல்லாம் தான் வந்து differences. Is that clear for everybody? Okay, so அனைவரும் வந்து சாட்டில் ஒரு ஃபயரை போட்டு செலிப்ரேட் பண்ணவும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லி என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபீனால்ஸும் முடிச்சிட்டோம். ஆல்கஹால்ஸ் வந்து நம்ம நேத்து கிளாஸ்ல வந்து முடிச்சோம். கரெக்டா? இன்னியுடைய கிளாஸ்ல நம்ம வந்து என்ன முடிச்சிட்டோம்? we have completed phenols also. சரியா? இன்னும் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஈத்தர் மட்டும் தான் இருக்கு. இன்னும் நமக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னா ஈத்தர் மட்டும் தான் வந்து இருக்கு. Okay, so thus we have completed successfully the alcohols and phenols. Class finished. We still have ethers to go. Wait பண்ணுங்க ஜிமெயில். பென்சில் நம்ம ஒன்றும் முடிக்கவே இல்லையே. பென்சில் ஈத்தர் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? யூசஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஃபீனாலுடைய யூசஸ் மட்டும் if you have the book you just study. இருங்க நான் அப்படியே புக்கை ஓபன் பண்ணிடுறேன். யூசஸ் ஆஃப் ஃபீனால்ஸ் மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. சரியா? ஓகே, சூப்பர். சோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெற்றிகரமாக we are going to start with the topic ether.
ஓகே சோ நாளை வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளையுடன் இந்த சாப்டர் வந்து நமக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும். ஈத்தர்ல எவ்வளவு பேஜ் இருக்கு தெரியுமா? 1 2 அதனால நேமிங் எல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். 134 2 3 4 5 6 அவ்வளவுதான்டா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கே இந்த சாப்டர் முடிஞ்சிரும்டா. By today the chapter gets over. Happy-ஆ? அவ்வளவுதான் இந்த சாப்டர். By today it's going to get over. ஈத்தர் கம்மியா தான் இருக்கு. சரியா? முடிச்சிடலாமா இன்னைக்கு? அப்ப நாளைக்கு என்ன பண்ணலாம்? Tomorrow what we can do then? Yes? Then tomorrow what we can do? Can we go to the book back question of this chapter, or do you want me to teach with P block elements? Book back or P block? Book back or P block? இருங்க நான் போல் போடுறேன், வெயிட் பண்ணுங்க. முடிச்சிரும் இன்னைக்கே நம்ம இதை. P block வேணாம், chapter 7 போலாம். சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தரேன். P block. லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவர்கள் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணவும். நான் ஒரு 1 minute உட்காந்துக்கிறேன், அதுக்குள்ள எனக்கு அந்த போலுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. புக் பேக் ஆஃப் சாப்டர் 12 தான் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க. ஓகே சோ வந்து நாளை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்டர் 12 புக் பேக் தான். சாரி சாப்டர் 11 டா, சாரி சாப்டர் 11 மாத்தி போட்டனா, சாப்டர் 11. ஓகே இப்போ எல்லாம் புக் பேக்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்க முடியாது தம்பி. இன்னைக்கு நம்ம இந்த சாப்டர் கரெக்டா முடிப்போம். சரியா? அதுவே வந்து குட் டு கோ. ஓகே யா கிளியரா? இன்னைக்கே ஈத்தர் கம்ப்ளீட் பண்றோம். ஆமா டுடே என்ன ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஈத்தரை கம்ப்ளீட் பண்ணிடுறோம். ஓகே யா கிளியரா? சூப்பர். சோ ஈத்தர் அப்படிங்கற என்ன ஃபங்க்ஷனல் குரூப்? ஆர் ஓ ஆர். கரெக்ட்டா? ஆர் ஓ ஆர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஈத்தர் ஃபங்க்ஷனல் குரூப். ஹாய் நேஹா. எஸ் நான் எப்படி உங்களை மறக்க முடியும்? ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? இனியால் இஸ் குட்ரா.
அவங்க சூப்பரான ஒரு கிராமத்துல வந்து செமையா அடாப்ஷன் போயிட்டாங்க, ஜாலியா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. நான் போய் பார்த்துட்டுலாம் வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன கோர்ஸ் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லுங்க. ஹவ் இஸ் லைஃப் கோயிங்? என்னது நெக்ஸ்ட் இயர் நீட் வந்து எப்படி ரிப்பீட் பண்ற மாதிரி ஐடியாவா, இல்லை வந்து இந்த வருஷம் என்னென்ன கோர்சஸ்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க? எனி டவுட் ஆர் ஹெல்ப் ஃப்ரீ ஃபீல் டு ஆஸ்க். ஓகேவா? ஹாய் சரவணா. ஓகே யா. ஸோ வாங்கப்பா, பிஎஸ்சி கார்டியாக் கேர் டெக்னாலஜி. ஓகேடா, சூப்பர், நல்லபடியா படிங்க சரியா? ஆல் தி பெஸ்ட். ஜேஇ தமிழுக்கு யூடியூப் கிளாஸ் இருக்கா? கண்டிப்பா இருக்கும், கவலைப்படாதீங்க. ஓகே யா. ஸோ யாப்பா, ஸோ ROR குரூப் தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈத்தர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சரியா? ஸோ ஈத்தர்ல வந்து நமக்கு வந்து there will be 2 classification தெரியும். ஸோ ஈத்தர்ல வந்து நமக்கு 2 கிளாசிபிகேஷன் வந்து இருக்க போகுது. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஈத்தர், ஓகே. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சட் ஈத்தர், ஓகே. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சட் ஈத்தா. சோ ஒன்னு சிம்பிள் ஈத்தா, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக்சட் ஈத்தா சரியா? ஓகே. சோ இப்போ வாட் இஸ் சிம்பிள் குரூப்? சிம்பிள் ஈத்தர் அப்படின்னா வந்து என்னது? இப்போ நம்ம கிட்ட ஈத்தர்ல அட்டாச் ஆகி இருக்கு இல்லையா, அந்த 2 R குரூப்புமே வந்து சேம் அப்படின்னா ஓகே. சோ அந்த R குரூப், போத் R குரூப் வந்து சேம் அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. both R group வந்து சேம் அப்படின்னா வந்து அது சிம்பிள் ஈத்தர் சரியா? both R group வந்து டிஃபரெண்ட், both R group வந்து நமக்கு வேற வேற அப்படின்னு வச்சுக்கோங்க. வேற வேற அப்படின்னா அது வந்து மிக்சட் ஈத்தர் சரியா? both R group வந்து நமக்கு நீட் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கலாம் சரியா? டிஃபரெண்ட் அப்படின்னா அது வந்து நமக்கு we call it as the mixed ether. என்ன வேணும்? இங்க இருக்கு. சார் அது எடுத்துக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஆன் பண்ண முடியாது. ஹாய், ஓ பிரியா பிரியா, ஐ எம் பிரியா பிரியா அப்படிங்கிற பிரியா சொல்லுங்க பிரியா. ஓகே. சோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இங்க மிக்சட் ஈத்தர் அண்ட் தென் சிம்பிள் ஈத்தர் என்னது அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்துட்டோம் சரியா? சோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம புக்லயே கொடுத்திருக்கிறதே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே. சோ CH3O CH3 இது வந்து என்னது? சிம்பிள் ஈத்தர். ஏன்னா ROR குரூப், 2 R குரூப்பும் வந்து நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு. 2 R குரூப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சேமா இருக்கு அப்படிங்கிறப்போ அதை வந்து நம்ம we call it as the simple ether சரியா? ஓகே. சோ இப்போ இதே நமக்கு வந்து டிஃபரெண்ட் R groups வந்து அட்டாச் ஆகி இருக்கு. இந்த இடத்துல எனக்கு வந்து CH3 குரூப் அட்டாச் ஆயிருக்கு, இந்த இடத்துல எனக்கு வந்து CH2 CH3 குரூப் அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னா அதை வந்து we call it as the mixed ether. டயர்டா இருக்கீங்க மேம், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். கண்டிப்பா எஸ் நேஹா, சூப்பர் டீஹைட்ரேட்டடா இருந்ததுனால வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் தண்ணி குடிங்க. திருப்பியும் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா வாட்டர் பிரேக்கு. ஓகே, வெரி குட். ஸோ அதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மிக்சட் ஈத்தர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் சரியா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப் உடைய ஸ்ட்ரக்சர் பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் உடைய ஸ்ட்ரக்சர் சோ வாங்கப்பா. சோ ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்க போகுது? ஜேஇ தமிழுக்கு யூடியூப்ல கிளாஸ் இருக்கா? இருக்கும்டா சரியா? சோ இந்த ஈத்தர் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ROR தானே, அப்ப கார்பன் ஆக்சிஜன் கார்பன் கரெக்டா? கார்பனுக்கு ஒரு 3 பாண்ட் இருக்கும், கார்பனுக்கு இன்னொரு 3 பாண்ட் இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி ஒரு பாண்டிங் வந்து இருக்கு. ஆக்சிஜனுக்கு கண்டிப்பா மீதி 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேற இருக்க போகுது, மீதி 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வேற நமக்கு இருக்க போகுது சரியா? ஓகே. சோ இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் இதுல என்னென்னலாம் டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா the structure of the
ethereal oxygen which is attached to two alkyl groups are similar to the structure of OH group of alcohol. Alcohol எப்படி எனக்கு OH group வந்து இருந்துச்சு, அதே மாதிரி தான் COH group வந்து இருந்துச்சு, அதே மாதிரி தான் இங்க நமக்கு COC group ஈத்தர் குரூப் உடைய ஸ்ட்ரக்சரும் வந்து இருக்கு. இங்க இருக்கிற ஆக்சிஜன் உடைய ஹைபிரிடைசேஷனும் வந்து என்னது, இங்க இருக்கிற ஆக்சிஜன் உடைய ஹைபிரிடைசேஷனும் வந்து என்னது அப்படின்னா sp3 hybridization. சரியா? சோ ரெண்டு sp3 hybridized orbitals of oxygen வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு sp3 hybridized orbital of carbon கூட அட்டாச் ஆகி இருக்கும். மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 sp3 ஆக்சிஜனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் has 4 sp3 hybridized orbital. கரெக்ட்டா? 1 2 3 4 ஒரு sp3 எழுதிக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு sp3 2 sp3 3 sp3 4 sp3. ஒரு sp3 யாரு கூட ஓவர்லாப் ஆகி இருப்பாங்க அப்படின்னா it is getting overlapped with sp3 hybridized orbital of carbon. sp3 hybridized orbital of carbon. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா sp3 hybridized orbital of carbon. இதோ பாரு, இது ஒரு கார்பன், இது ஒரு கார்பன். கரெக்ட்டா? புரிஞ்சுதா? கிளியரா? ஓகே. சோ இப்போ மீதி ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மீதி ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு lone pair of electrons வந்து இருக்க போகுது. ஓகே, மீதி ரெண்டுமே வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா they are going to be with lone pairs. ஓகே, சோ இப்போ நமக்கு இதுல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து ஸ்லைட்லி கிரேட்டரா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லோன் பேர். இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து எவ்வளவுப்பா இருக்கு நமக்கு 111.7. ஓகே, கர்ட் ஃபார்மேஷன் ஆஃப் கோர்ஸ் இருக்கு. சரியா? சோ 111.7 டிகிரி இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து நமக்கு இருக்க போகுது. அண்ட் இந்த பாண்ட் லென்த் பாத்துக்கோங்க, கார்பன் ஆக்சிஜன் பாண்ட் லென்த் வந்து 141 picometer. 141 picometer. So இதுதான் வந்து நம்மளுடைய structure of the functional group. Okay, structure of the functional group. Name IUPAC nomenclature நான் இத பெருசா டீச் பண்ணல. ஏனா பேசிக்ஸ் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு எதில டீச் பண்ணிட்டேன் அப்படினா அந்த JEE classes பேசிக்ஸ்ல நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணிட்டேன். ஓகே, சோ இப்போ IUPAC மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அது வந்து ஒண்ணும் பெரிய லாஸ் கிடையாது இதுல உங்களுக்கு. ஓகே, பட் யா இம்பார்ட்டன்ட் தான், பட் இட் வில் பி ஈஸி. நீங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும். டவுட் இருக்கு அப்படிங்கறப்போ என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே, சோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். இன்னைக்கு ஈத்தர் முடிக்கணுமா இல்லையா? ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர். Is this the last session? ஆமாண்டா, இதா வந்து லாஸ்ட் செஷன். சரியா? ஓகே, சோ பிரிப்பரேஷன் ஆஃப் ஈத்தர்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினா இன்டர்மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கஹால். சரியா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து என்னது? இட் இஸ் இன்டர்மாலிகுலர் intermolecular dehydration of alcohol. What do you mean by the term dehydration? Physics class இருக்கு, கவலைப்படாதீங்க, நாளைக்கு இருக்கு உங்களுக்கு physics class வந்து. Tomorrow you have the physics class. Okay, so don't worry at all. Dehydration னா என்னது? ஏண்டா இவ்வளவு நேரமா dehydration னா நான் என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். What is dehydration? Very good. Water வந்து நமக்கு வெளியில போய்டும். Removal of water is called as the dehydration. சரியா? சோ இந்த டீஹைட்ரேஷன் பண்றதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து வேணும். அந்த டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் வந்து யாரு அப்படினா கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, டீஹைட்ரேட் பண்றது அவ்வளவு ஈஸியாலாம் நான் சும்மாலாம் டீஹைட்ரேட் பண்ணிட முடியாது. I need to use a dehydrating agent. அந்த dehydrating agent தான் யாரு அப்படினா இந்த concentrated H2
SO4. Okay, concentrated sulfuric acid. சரியா? So concentrated sulfuric acid வச்சு நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா dehydrate பண்றேன். டைம் என்னங்கறதை என்கிட்டயே கேக்குறீங்க. வாட்ச் எடுத்து பாருங்க. சரியா? ஓகே. In presence of what? 413 Kelvinல நான் வந்து ஹீட் பண்றேன். ஓகே. ஆல்கஹால் ஏதாச்சும் ஒரு ஆல்கஹால் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேமஸான ஒரு ஆல்கஹால் என்னது? எத்தனால். CH3 CH2OH 2 molecules of ethanol எடுத்துக்கிறேன். Okay, so I am taking 2 molecules of ethanol. இப்போ இதில இருக்கக்கூடிய வாட்டர் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படினா ரிமூவ் ஆகுது. HOH நமக்கு என்ன ஆயிடும்? வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிடும். வாட்டர் ரிமூவ் ஆயிட்டா மீதி நமக்கு இங்க ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்? Just a minute. So இப்போ வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட் வந்து என்ன கிடைக்கும்? CH3 CH2O CH3 CH2 அவ்வளவுதான். CH3 CH2 ஒரு ethyl group O CH2 CH3. இந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? டை இத்தைல் ஈத்தர். இது வந்து நிறைய ரியாக்ஷன்ல வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படினா வந்து சால்வென்ட்டால வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இதோட பேர் வந்து என்னது அப்படினா டை இத்தைல் ether. சரியா? So diethyl ether. Do you understand? Yes? Okay. So இப்ப இதோட மெக்கானிசம் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படினா வந்து படிக்க போறோம். Okay? So ரொம்ப சிம்பிள் ஈத்தர்ஸ்லாம் prepare பண்றதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடா வந்து இருக்க போகுது. So we are going to study இந்த intermolecular dehydration உடைய மெக்கானிசம். எப்படி இது வந்து நமக்கு நடக்குது அப்படிங்கற இந்த மெக்கானிசம் வந்து பார்க்க போறோம். சரியா? ஓகே. So first நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா a molecule of ma'am just now part 5 complete. I'm going to watch this live from starting. Okay டா. blue color யூஸ் பண்ணுங்க. You mean this color? இந்த கலரா? இந்த கலர்லாம் கண்ணு தெரியுதா? Can I use this blue color? உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா குட் தான். சரியா? ஓகே. So கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து இந்த ஆல்கஹாலை வந்து எழுதிக்கிறேன். which is நம்மளுடைய எத்தனால். CH3 CH2OH. okay, CH3 CH2OH. okay, so இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினா இதுல நமக்கு of course இந்த ஆக்ஸிஜன்ல என்ன இருக்கும்? நமக்கு ஆக்ஸிஜன்ல என்ன இருக்கும்? நமக்கு வந்து lone pair of electrons வந்து நமக்கு இருக்க போகுது. ஆக்ஸிஜன்ல will be having lone pair of electrons. okay, so இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படினா அத நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன்? சல்ஃபூரிக் ஆசிட் கூட. so இப்போ இந்த சல்ஃபூரிக் ஆசிட் நம்ம ஆல்ரெடி இது வந்து நீங்க ஆல்கஹால்லே படிச்சிருப்பீங்க. நான் ஸ்ட்ரைட்டா தான கோடு போடுறேன். இது ஏன் வளைஞ்சு வருது? கரெக்ட். ஓகே. H2SO4 வந்து எப்படி நம்ம வந்து எழுதிக்கிட்டோம்? HOSO3H இப்படி தான் நம்ம வந்து எழுதிக்கிட்டோம். கரெக்ட்டா? ஏனா அப்பதான் இந்த சல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து யார் கூட போயிட்டு ஆட் ஆயிடுவாங்க? சல்ஃபூரிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் வந்து இந்த ஆக்ஸிஜன்ல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து வாங்கி வெச்சுக்கும். கரெக்ட்டா? அப்போ இந்த ஹைட்ரஜன் எனக்கு அங்க போயிட்டு ஆட் ஆயிடும். ஆக்ஸிஜன்ல 3 பாண்ட் வந்தாலே எப்பவுமே நீங்க வந்து என்ன பண்ணிடணும் அப்படினா பாசிட்டிவ் சார்ஜ் போட்டு விட்டுறணும். ஆக்ஸிஜன்ல 3 பாண்ட் வந்தாலே பாசிட்டிவ் சார்ஜை மறக்காம நீங்க வந்து என்ன பண்ணிடணும் அப்படினா இந்த பாசிட்டிவ் சார்ஜை வந்து எழுதிடணும். ஓகே, சோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன நடக்கும் அப்படினா another moles of ethanol கூட வந்து ரியாக்ட் பண்ணனும். கரெக்ட்டா? CH3 CH2 CH3 CH2OH another molecule of ethanol கூட வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ரியாக்ட் பண்றோம். இப்போ இங்க நமக்கு என்ன இருக்கு? ஆக்ஸிஜன்ல அதே மாதிரி எனக்கு lone pair of electrons வந்து இருக்கும். கரெக்ட்டா? again here also
இந்த oxygen I'll be having the lone pair of electrons. Correct? So இப்போ இந்த lone pair of electrons வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து வாங்கிக்கும். சரியா? அங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து வாங்கிக்கும். So அப்போ it becomes what அப்படி நம்ம வந்து என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கிளியரா புரிஞ்சுது? மேம் இது வரைக்கும் எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு. எஸ். இப்போ நீங்க இதை என்ன பண்ண போறீங்க அப்படின்னா நேரா எடுத்துட்டு போய் இதோ இங்க போயிட்டு ஆட் பண்ண போறீங்க. சரியா? சோ இப்போ எனக்கு இவன் வந்து என்ன ஆயிடுவான்? ஆஃப் கோர்ஸ் டீஹைட்ரேஷன் இல்லையா? வாட்டரா நமக்கு இவன் வந்து ரிமூவ் ஆயிடுவான். he'll get removed as water. சோ அதுல நமக்கு டவுட் இல்ல. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வாட்டர் வந்து ரிமூவ் ஆயிடும். சோ இப்போ இந்த ஆக்ஸிஜன் போய் எனக்கு இங்க ஆட் ஆக போகுது. சோ கவனிங்க CH3 CH2 இருக்கா? இங்க ஆக்ஸிஜன் இருக்கு. கரெக்ட்டா? here I have this oxygen. ஆக்ஸிஜன் இருக்கு. இந்த ஆக்ஸிஜன்ல இந்த ஹைட்ரஜன் அட்டாச் ஆகி இருக்கு. இதுல எனக்கு CH2 CH3 குரூப் எனக்கு அட்டாச் ஆகி இருக்கு. அவ்வளவுதான். இந்த வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டு இது அப்படியே எனக்கு இங்க ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி. இப்போ எனக்கு ஆக்ஸிஜன்ல 3 பாண்ட் இருந்தாலே ஆக்ஸிஜன்ல என்ன சார்ஜ் போடணும்? நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் போடணும். கரெக்ட்டா? ஆக்ஸிஜன்ல 3 பாண்ட் இருந்தாலே நம்ம ஆக்ஸிஜன்ல என்ன போட்டுருவோம்? பாசிட்டிவ் சார்ஜ் நம்ம போட்டுருவோம். இப்போ வெள்ளை போச்சுல வாட்டர், வெள்ளை போச்சுல வாட்டர், அது என்ன பண்ணும் அப்படின்னா இதோ வெள்ளை போச்சுல வாட்டர் அது சும்மா இருக்காது. வாட்டர்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்ஸிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். கரெக்டா? வாட்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்ஸிஜன்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த ஹைட்ரஜனை திருப்பியும் எடுத்துக்கும். இந்த ஹைட்ரஜனை திருப்பியும் வாங்கிக்கும். வாங்கிருச்சு அப்படின்னா எனக்கு இங்க மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? அந்த ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க. CH3 CH2 O CH2 CH3 CH3 CH2 O CH2 CH3. ஓகேவா? பிளஸ் பிளஸ் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இந்த H2O கூட சேர்ந்துச்சு அப்படின்னா H3O+, H3O+ ஹைட்ரோனியம் அயானா எனக்கு வெளியில போயிடும். சோ இதுதான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க நமக்கு நடக்குது. சரியா? ஹைட்ரோனியம் அயானா வெளியில போயிடும். This is what is happening. மேம் இது கேட்பாங்களா? இது வரைக்கும் கேட்டிருக்காங்களா? நோ, இது வரைக்கும் கேட்டதில்ல. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெக்கானிசம். இது கேட்பாங்களா? கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. சரியா? ஆனா புரியுது இல்லையா? யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மெக்கானிசம். இது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து புரியுது. கரெக்டா? சோ புரிஞ்சா குட், போதும், அவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். சோ அது வந்து என்னது அப்படின்னா வில்லியம்சன் சிந்தசிஸ். சோ ஈத்தர் சிந்தசிஸ் ப்ரிப்பரேஷன்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நம்ம ஃபேமஸா படிச்சிட்டு இருக்கிறது வந்து என்னது அப்படின்னா வில்லியம்சன்ஸ் ஈத்தர் சிந்தசிஸ். ஓகே, சோ வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ். சரியா? வாங்க. சோ இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் வந்து என்ன ப்ராசஸ்? இப்போ இந்த வில்லியம்சன் ஈத்தர் சிந்தசிஸ் உடைய மெக்கானிசம் மேம் படிக்கணுமா? படிக்கணும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி a 5 mark question. சரியா? அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 mark questionல வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. of course நீங்க இது 10th படிச்சிருப்பீங்க, 11th படிச்சிருப்பீங்க. இப்போ நம்ம 12th வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா படிக்க போறோம். ஓகே, சோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are taking alkyl halide. alkyl halide எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are treating it with sodium alkoxide. சரியா? sodium alkoxide கூட நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம். so that நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா of course நம்மளுடைய ஈத்தர் வந்து கிடைக்குது. ஓகே, சோ என்ன alkyl halide எடுத்துக்கிறோம்? we are taking ethyl bromide C2H5Br நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, what is this? இது வந்து ஒரு any alkyl halide நீங்க வந்து எடுத்துக்கலாம். alkyl halide நான் இங்க வந்து ethyl bromide வந்து எடுத்துட்டு இருக்கோம்.
சரியா? So it is going to alkyl halide is heated with alcoholic solution of sodium alkoxide. இது கூட react பண்றோம் sodium alkoxide கூட. sodium alkoxide எப்படி இருக்கு? SCH3ONA. Very good. சரியா? ஓகே. சோ இப்போ நமக்கு வந்து என்ன பண்றோம் அப்படினா இவங்களை வந்து நம்ம ஹீட் பண்றோம். இவங்களை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா ஹீட் பண்றோம். சோ ஹீட் பண்றப்போ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் பார்க்கலாமா? எஸ். சோ இப்போ நம்ம இத வந்து ஹீட் பண்றோம். சோ ஹீட் பண்றப்போ of course இங்க இருக்கக்கூடிய இந்த சோடியமும் இந்த புரோமினும் சேர்ந்து நமக்கு NaBr ஆ வெளியில போய்டும். சோடியமும் இந்த புரோமினும் சேர்ந்து NaBr ஆ வெளியில போய்டும். அப்போ எனக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்கும் அப்படினா C2H5OCH3. சரியா? C2H5OCH3. correct? So we get this ether as the product. phenol எப்படிடா ப்ராடக்ட்டா கிடைக்கும்? ஹைட்ரஜன் எங்கடா இருக்கு? phenol எப்படி ப்ராடக்ட்டா கிடைக்கும்? ether தான் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். சரியா? we'll be getting ether as the product. you won't be getting phenol. okay? clear? okay da. அடுத்த process வந்து பாத்தீங்க அப்படினா methylation of alcohol. methylation of alcohol. வர அதுக்கும் வர வெயிட் பண்ணுங்க. phenol is reactant. methylationல phenol வந்து reactantரா? இது வந்து வில்லியம்சன் ether synthesis. ஓகே? வாங்க அடுத்த லைவ்ல இது முடிச்சிடலாம் நம்ம. ஓகே? yeah. So next is methylation of alcohol. alcohol நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா வந்து methyl group வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து substitute பண்ண போறோம். ஓகே? சோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா diazomethane எடுத்து alcohol கூட react பண்றோம். So we are taking this alcohol CH3 CH2OH. so alcohols எடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா diazomethane group கூட நம்ம react பண்றோம். வெயிட் பண்ணுங்க, மெக்கானிசம் நான் சொல்லி தரேன். diazomethane. okay? what is the formula of diazomethane? CN2 group தான் நம்ம வந்து diazo அப்படினு சொல்றோம். சரியா? so which is CH2N2. CH2N2 இதுதான் வந்து diazomethane. சரியா? அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா we get ether as the product. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம catalyst-ஆ யாரை யூஸ் பண்றோம் அப்படினா fluoroboric acid, அதாவது HBF4. fluoroboric acid தான் வந்து நமக்கு இதுல வந்து catalyst-ஆ react ஆகுது. சரியா? so CH3 CH2 OCH2 CH3. சரியா? OCH3 plus N2. சரியா? ஓகே? சோ இப்போ இதுதான் வந்து என்ன ஆகும், இங்க இருக்கிற H2 H ஹைட்ரஜன் வந்து நீங்க என்ன பண்ணிடணும் அப்படினா இந்த CH3 கூட ஜாயின் பண்ணிடுவீங்க. அவ்வளவுதான். N2 நமக்கு வெளியில போய்டும். CH3 CH2O CH3. சரியா? so we get this as the product. okay? so இப்போ இதுதான் வந்து நம்ம methylation of alcohols. next வந்து பாத்தீங்க அப்படினா physical properties of ether. முடிய போகுதுடா. you are going to complete physical properties. அதுக்கு அப்புறமா கொஞ்சமா தான் chemical properties reactions வந்து இருக்கு. நான் புக் காட்டி கூட நடத்திட்டு போயிடலாம். சரி, ஓகே, கொஞ்சம் கிளியரா இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே? so listen. okay? so coming to the physical properties of ether.
So physical properties of ether வந்து பாத்தீங்க அப்படின்னா ethers are polar in nature. கரெக்டா? ether வந்து எப்படி இருப்பாங்க? போலாரா இருப்பாங்க. ஏன் போலார்? Because கவனிங்க ROR. இதுல வந்து நமக்கு என்னது? இந்த R group வந்து ஆக்சிஜன் வந்து இந்த R groupல இருந்துமே எலக்ட்ரான்ஸ் அது சைடு புடிச்சு இழுக்கும். இந்த R groupல இருந்து எலக்ட்ரான்ஸ் அது சைடு புடிச்சு இழுக்கும். அப்ப ஆக்சிஜன் மேல நமக்கு வந்து போலார் நெகட்டிவ் சார்ஜ் வந்து பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகும். இந்த R groups மேலலாம் நமக்கு பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். சரியா? சோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஈதர்ஸ் வந்து நம்ம போலார் இன் நேச்சர் அப்படின்னு வந்து சொல்றோம். சரியா? இன்னும் எத்தனை பார்ட்ல இந்த லெசன் வந்து முடியும்? இனி எத்தனை பார்ட்ல முடிக்கணும்னு நினைக்கிறீங்க சர்வேஷ்? முடிச்சிடலாம். ஓகேவா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைபோல் மொமெண்ட் ஆஃப் ஈத்தர். Okay, what is the dipole moment of ether அப்படினா which is equal to 1.18 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் தான் வந்து நம்ம ethers உடைய dipole moment. Okay, ethers உடைய dipole moment. Okay, so இப்ப boiling point வந்து பாத்தீங்க அப்படின்னா slightly higher than alkanes. boiling point வந்து பாத்தீங்க அப்படின்னா boiling point of ether வந்து higher than அதாவது slightly higher than alkane. alkanes விட வந்து கொஞ்சம் அதிகம். alkanes விட slightly வந்து அதிகம். Okay, and lower when you compare with alcohols. boiling point வந்து பாத்தீங்க அப்படின்னா lower than alcohol. alcohols compare பண்றப்போ boiling point வந்து நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா லோவரா இருக்க போகுது. ஓகே, so ether வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப important. ethers can form hydrogen bond with water. ether வந்து என்ன பண்ணும்? form hydrogen bond with water. water கூட அவங்க வந்து hydrogen bond வந்து form பண்ணுவாங்க. அப்ப அவங்க water கூட soluble இல்லையா? அப்ப water கூட soluble இல்லையா? yes, so ethers are soluble in water. நீங்க water கூட நல்லா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா soluble வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். so இப்ப we can go to the chemical properties. அதோட இந்த சாப்டரே முடியுது. okay, so chemical properties of ether. chemical properties of ether. okay, முடிஞ்சிருச்சுடா, இதோட இந்த சாப்டரே முடியுது. ஓகேவா? yeah, so first வந்து என்னது அப்படின்னா nucleophilic substitution reactions of ether. Two hours ஆயிடுச்சா? 1 2 3 4 5 6 7 ரியாக்ஷன் இருக்கு. Oh, 20 minutes ஆயிடுச்சா? mission water. okay, I'll go bring. so இதோட வந்து சூப்பரா முடிச்சிடலாம். சரியா? ஈத்தர நீங்களும் போய் தண்ணி குடிச்சிட்டு ஒரு வாக் போயிட்டு வாங்க குயிக்கா. I'll go and bring water.
ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இது வரைக்கும் டீச் பண்ணதெல்லாம் ஒன் ஷாட்ல போட முடியாது. 12 மணி நேரத்தை எங்கிட்டு தான் ஒன் ஷாட் போட முடியும்? 6 into 2 hours வச்சுக்கோ. 6 லைவ் போயிருக்கோமா, 6 பார்ட் போயிருக்கோம். 6 into 2 நான் வச்சா கூட நீனு 12 hours 12 hours ஆஃப் கிளாஸ் நான் ஒன் ஷாட் போட்டேன்னா எனக்கு நீ மினிமம் ஒரு 5 hours கொடுக்கணும். 5 hours வந்து கொடுக்கணும். ஆனா ஒன் ஷாட் வந்து இப்போ வைக்க மாட்டேனா, எக்ஸாம் அப்போதான் உங்களுக்கு நான் ஒன் ஷாட் வைப்பேன். ஓகேவா? சோ இந்த சாப்டர் எனக்கு திருப்பி ஒரு ரீரிவிஷன் வேணும் வித் ஒர்க் புக் அப்படின்னா தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் தீமினல் பேட்ச்ல இது நான் நடத்த போறேன். இனிமே தான் நான் இந்த சாப்டரே ஆரம்பிக்க போறேன். சரியா? சோ தீமினல் பேட்ச் ஜாயின் பண்ணுங்க. ஓகே, 5 மணி நேரம். ஆனா அந்த 5 மணி நேரம் கவனிக்கிறேன் நான், இதெல்லாம் நீ ஃபாஸ்டா பார்த்தாதான் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சூப்பர். சோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி த nucleophilic substitution reaction. Nucleophilic substitution reaction. சரியா? யா. So nucleophilic substitution reaction ஒரு குரூப்புக்கு பதிலா இன்னொரு குரூப் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அந்த குரூப் இந்த இடத்துல வந்து யாரா இருக்காங்க அப்படின்னா nucleophiles இருக்காங்க. Nucleophiles are what charged? Negatively charged. Okay? So கவனிங்க, CH3 நம்ம இங்க என்ன எடுத்துக்கிறோம்? we are taking ether. என்ன ether? methoxy ethane வந்து நானே எடுத்துக்கிறேன். CH3O CH2 CH3. இதுடைய பேர் என்னதுப்பா? methoxy ether. methoxy ether. சரியா? சோ methoxy ether நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். HI ல H plus I minus. இப்போ இதுல இந்த I minus தான் வந்து யாரு அப்படின்னா நம்மளுடைய H minus சொல்றேன், நோட்ஸ் எதுல அனுப்பணும்னு சொல்றேன் நேத்ரா. I minus தான் நம்மளுடைய நியூக்ளியோஃபைல். சரியா? ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா the bond is going to get broken. தோ பார், இப்படி பிரேக் பண்ணு. இங்க அயோடின் ஆட் ஆகும், இங்க ஹைட்ரஜன் ஆட் ஆகும். அவ்வளவுதான். you get the product. ஓகே, சூப்பரா? எஸ். So notes வந்து பாத்தீங்க அப்படின்னா Vedantu tnteam@gmail.com இதுக்கு அனுப்பி விட்டீங்க அப்படின்னா பார்க்கலாம் யாரெல்லாம் நோட்ஸ் எடுத்திருக்கீங்க, ஹோம்வொர்க் கரெக்டா முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? ஓகே, ஒர்க் ஷீட் அனுப்புறேன். ஸோ இப்போ CH3I மித்தாயில் அயோடைட் வந்து கிடைக்குது. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு CH3 CH2 OH. ஓகே, CH3 CH2 OH. ஓகே, எத்தனால் வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது. ஓகே, here I am getting iodomethane as the product, iodomethane as the product, and இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ethanol. ஓகே, so இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய nucleophilic substitution reaction. இப்போ நான் இதே வந்து நான் இன்னொன்னு பண்றேன், கவனிங்க. C6H5 குரூப் ஒரு பென்சாயில் குரூப் வந்து எனக்கு இதுல வந்து இருக்கு. C6H5OCH3. C6H5OCH3 என்னது? மீத்தாக்சி பென்சீன். கரெக்டா? என்னது இது? மீத்தாக்சி பென்சீன். சோ இந்த மீத்தாக்சி பென்சீனை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am reacting it with HI. சாப்டர் 1 நோட்ஸா தரண்டா. முதல்ல கிளாஸ் கவனி. கிளாஸ் நடத்துறப்போ வந்து இல்ல எனக்கு நோட்ஸ் கேட்குற பசங்களை பார்த்தா ரொம்ப எனக்கு வந்து இரிட்டேட் ஆகுது. நோட்ஸ் பார்த்துக்கலாம், நோட்ஸ் நீ கிளாஸ் கவனிச்சா நீ நோட்ஸ் எடுக்க போற. வெறும் நோட்ஸ் வச்சு நீ என்ன பண்ண போற? கிளாஸ் கவனிச்சா தானே உங்களுக்கு நோட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கிளாஸ் கவனிச்ச பசங்க நோட்ஸே கேட்க மாட்டாங்க, அவங்களே அழகா நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. இங்க நமக்கு என்ன ஆகும்? அயோடின் வந்து நமக்கு ஆட் ஆகும், அங்க நமக்கு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். சரியா? ஓகே, சோ CH3I மித்தாயில் அயோடைட் வந்து எனக்கு கிடைக்குது. and then அந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா C6H5OH. ஓகே, ஃபீனால் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிக்குது. சரியா? தீமினல் கிளாஸ்லயா அதெல்லாம் அப்லோட் ஆல்ரெடி பண்ணிட்டேன்டா. ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். புக் பேக் ஆன்சர் தானே அப்லோட் பண்றேன். வெயிட் பண்ணுங்க, அடுத்த கிளாஸுக்கு முன்னாடி அப்லோட் பண்றேன். டுமாரோ ஐ ஹேவ் கிளாஸ்ல, அதுக்கு முன்னாடி நான் வந்து அட்டெண்ட் பண்றேன்.
அட்டாச் பண்றேன். methoxy ஈத்தேன், சாரி methoxy ஈத்தேன். கரெக்ட் தான். thank you. சரியா? methoxy ஈத்தேன். சரியாடா? ஓகே. இப்போ வந்து ஒரு everybody all clear this. எதுமே டவுட் இல்ல. கரெக்ட்டா? ஓகே. சோ இப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் புரோமின் கூட ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும் பார்க்கலாமா? எக்ஸஸ் ஆஃப் புரோமின் கூட நம்ம ரியாக்ட் பண்றப்போ என்ன ஆகும்? சோ CH3 CH2 OH ஆல்கஹாலிக். சோ நான் ஆல்கஹால்ஸ் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் புரோமின் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த OH குரூப்புக்கு பதிலா எனக்கு புரோமின் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். CH3 CH2 Br. Okay, so we get this bromo ethane as the product. Okay, so இது எனக்கு எப்போ அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் இந்த ஆல்கஹால் இருக்குல்ல, இந்த ஆல்கஹாலை நான் வந்து எக்ஸஸ் ஆஃப் புரோமின் கூட ரியாக்ட் பண்றப்போ எனக்கு புரோமின் ஈத்தேன் வந்து எனக்கு ப்ராடக்டா கிடைக்கும். கோயம்புத்தூர்ல தீமினல் கிடையாது. தீமினல் இஸ் ஒன்லி ஆன்லைன் கிளாஸ் தான் வந்து தீமினல். சரியா? தீமினல்ல வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கிடையாது. சரியா? ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து கிடையாது. HBr. ஓகே, எக்ஸஸ் ஆஃப் HBr. Br எங்க இருந்து வருது? HBr ல இருந்து தான் வருது. சரியா? எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் புரோமைடு. இப்போ ஒரு ரியாக்ஷன் பார்க்க போறோம். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈத்தர்ல மிக முக்கியமான ஒரு ரியாக்ஷன் which is auto oxidation of ethers. என்னதுப்பா? auto oxidation of ethers. ethers உடைய auto oxidation. auto oxidation அப்படினா நம்ம இங்க வந்து எந்த விதமான ஒரு oxidizing agents-உம் நம்ம வந்து யூஸ் பண்ணல. சரியா? it is getting self oxidized அப்படினு வந்து அர்த்தம். அதுக்கு பேர் தான் என்னது அப்படினா auto oxidation of ether. Okay, so I am taking the ether here. CH3 CH2O CH2 CH3. இது வந்து என்னது? இது வந்து என்னதுப்பா? இது வந்து டைஈத்தைல் ஈத்தர். கரெக்ட்டா? இது வந்து என்னது அப்படினா டைஈத்தைல் ஈத்தர். சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா எக்ஸஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் கூட ரியாக்ட் பண்றேன். என்ன பண்றேன்? எக்ஸஸ் ஆஃப் O2, எக்ஸஸ் ஆஃப் ஆக்ஸிஜன் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி. இந்த இடத்துல அந்த ரெண்டு ஆக்ஸிஜனை சேர்த்து எழுதிடுங்க, அவ்வளவுதான். ஓகே, இந்த ஆக்ஸிஜன் வரைக்கும் கரெக்டா இருக்கு. கரெக்டா? சோ அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கார்பன்ல எனக்கு இதோ பாரு, இந்த கார்பன்ல எனக்கு வந்து இந்த ரெண்டு ஆக்ஸிஜனை சேர்த்து எழுதிருங்க. கவனிங்க. என்ன இருக்கும்? எனக்கு ஹைட்ரஜன். அப்போ எனக்கு இங்க of course இன்னொரு ஹைட்ரஜன் இருக்க போகுது. ரெண்டு ஹைட்ரஜன்ல இன்னொரு ஹைட்ரஜன் இங்க எனக்கு இருக்க போகுது. Okay, so I get this 1 ethoxy ethyl hydroperoxide as the product. இது வந்து one of the product. சரியா? இதுடைய பேர் வந்து என்னது அப்படினா 1 okay 1 ethoxy ethyl 1 ethoxy ethyl hydroperoxide. Okay, hydroperoxide. auto oxidation of ethers ல. சரியா? இப்போ இது கூட வந்து நமக்கு பாத்தீங்க அப்படினா பிளஸ் இன்னொரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வந்து கிடைக்க போகுது. அந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படினா நல்லா கவனி. இதுல எனக்கு ரெண்டு காம்பினேஷன். ஓகே, நான் கிளியரா உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா இந்த கார்பன்ல எனக்கு ரெண்டு ஆக்சிஜன் ஆட் ஆகிருக்கு. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் காம்போ. செகண்ட் காம்போல எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படினா எனக்கு இந்த ஆக்சிஜன்ல எனக்கு ரெண்டு ஆக்சிஜன் ஆட் பண்ணிட்டேன். சாரி, ஒரு ஆக்சிஜனை ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, இந்த ஆக்சிஜன்லயே நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படினா ஒரு ஆக்சிஜனை நான் ஆட் பண்ணிட்டேன். இது எனக்கு இன்னொரு ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது. மிக்சர் ஆஃப் டூ ப்ராடக்ட்ஸ். ஓகே,
அப்ப எனக்கு இங்க என்ன ப்ராடக்ட் இருக்கும் CH3 CH2 OO CH2 CH3 கரெக்ட்டா எஸ்டர் டைஈத்தைல் பெராக்சைடு வந்து நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்குது டைஈத்தைல் பெராக்சைடு இத மட்டும் நான் green கலர்ல மார்க் பண்ணிடுறேன் so that உங்களுக்கு ஈஸியா இருக்கும் டைஈத்தைல் பெராக்சைடு ஓகே சோ இது வரைக்கும் கிளியரா ஓகே சூப்பர் சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இந்த டைஈத்தைல் ஈத்தருடைய ஒரு சில ரியாக்ஷன்ஸ் ஓகே சோ reaction of diethyl ether புக்ல கொடுத்திருக்க மாதிரி எழுதுவோமா சரி வாங்க so I have this CH3 CH2O CH2 CH3 இப்போ முடிஞ்சிரும்டா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிஞ்சிரும் ஓகே சோ இப்போ நான் இத என்ன பண்றேன் அப்படினா நான் வந்து டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன் அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படினா வாட்டர் வந்து எனக்கு இதில இருந்து வந்து ரிமூவ் ஆக போகுது water is going to get removed from this product okay okay so okay water remove ஆக போறது இல்ல water நம்ம வந்து ஆட் பண்றோம் சாரி water வந்து நம்ம ஆட் பண்றோம் மாத்தி பார்த்துட்டு சோ பாத்தீங்க அப்படினா அவ்வளவுதான் you write the product okay இங்க பாருங்க CH3 CH2OH கரெக்ட்டா plus இது பாருங்க CH3 CH2OH so we get 2 molecules of ethanol as the product ABCD reactionலாம் நான் நடத்துறேன்டா முதல்ல இந்த ரியாக்ஷனே தெரியாம நீ எப்படி ABCD ரியாக்ஷன் படிக்க முடியும் நாளைக்கு புக் பேக் क्वेश्चन படிக்கும் படிப்படியா தான போக முடியும் எனக்கு டேபிள்ஸே தெரியாது நான் வந்து மல்டிப்ளிகேஷன் படிக்கணும் அப்படினா எப்படி முடியும் அடிஷனே தெரியாத மல்டிப்ளிகேஷன் படிக்க முடியும்னா எப்படி முடியும் you only trust இந்த processல ஒரு ட்ரஸ்ட் இருக்குனா கிளாஸ் கரெக்ட்டா வந்து கவனி ரியாக்ஷன் செஞ்சாதானே ABCD கன்வர்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து புரியும் ரியாக்ஷன்ஸே புரியலனா ABCD கன்வர்ஷன்ஸ் கண்டிப்பா வந்து புரியாது புரியுதா ஓகே சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா திருப்பி இந்த டைஈத்தைல் ஈத்தரை எடுத்துக்கறாங்க சோ இந்த டைஈத்தைல் ஈத்தா இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா குளோரின் கூட நம்ம ரியாக்ட் பண்றோம் 10 molecules of chlorine in presence of lightல we are reacting okay ஒண்ணும் இல்லடா எல்லா ஹைட்ரஜன்ஸ்க்கும் பதிலா குளோரினை மாத்தி விட்டுருங்க அவ்வளவுதான் இது புக் பேக் क्वेश्चन இல்ல இது முத்துலட்சுமி this is not book back question ஏன் இப்படி ஸ்பாம் பண்றீங்க கிளாஸ்ல எல்லா ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரின் மாத்தி விட்டுருங்க C H3 இருக்கா அதுக்கு பதிலா Cl3 அடுத்து பாருங்க திருப்பி கார்பன் O கார்பன் ஒவ்வொரு இடத்துலயும் ஹைட்ரஜனுக்கு பதிலா என்ன பண்ணிடுவீங்க அப்படினா நீங்க வந்து குளோரின் போட்டுருவீங்க okay so we get this as the product புரிஞ்சுதா கிளியரா ஒவ்வொரு ஹைட்ரஜனுக்கு பதிலா குளோரின் ரீப்ளேஸ் ஆயிடும் 3 4 5 6 7 8 9 10 குளோரின் நம்ம வந்து இங்க ரீப்ளேஸ் ஆகி இருக்கு ஓகே சோ இப்போ அடுத்த reactions of diethyl ether நம்ம வந்து பார்க்க போறோம்
இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் கூட நான் ரியாக்ட் பண்றேன். PCl5 கூட நான் வந்து ரியாக்ட் பண்றேன். சோ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பாஸ்பரஸ் இந்த ஆக்சிஜன் and then மூணு குளோரின் எனக்கு வந்து POCl3 வெளியில போய்டும். POCl3 வெளியில போய்டும். ஓகே, அப்போ எனக்கு ரிமைனிங் வந்து என்ன இருக்கும் எனக்கு அப்படின்னா I'll be having 2 chlorine. நீ சாட்ல சொல்லு ரிமைனிங் எனக்கு எவ்வளவு குளோரின் இருக்கும்? 3 குளோரின், ஒரு பாஸ்பரஸ் and this oxygen POCl3 வெளியில போயிடுச்சு. ரிமைனிங் எனக்கு என்ன இருக்கும்? 2 குளோரின் இருக்க போகுது. கரெக்ட்டா? இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின். அவ்வளவுதான். CH3 CH2 Cl என்னது? CH3 CH2 Cl CH3 CH2 Cl. கரெக்ட்டா? So I'll be getting 2 molecules of CH3 CH2 Cl. Chloroethane as the product. Chloroethane as the product. Do you understand? Clear? Okay. இங்கே இன்னொரு ரியாக்ஷன் நான் எழுத ட்ரை பண்றேன். வெயிட் பண்ணுங்க.